Right. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh and good morning students. Rabbi ishrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Rabbi zidni ilma warzuqni fahma. நம்ம லாஸ்ட் செஷன்ல மாடல் பேப்பர் 3 சொல்லி அதுல செஷன் 1 2 3 4 அந்த 40 வினாக்களை கவர் பண்ணோம். இன்னைக்கு அதுல தொடர்ச்சியாக MP3 செஷன் 5 என்று சொல்ற 41 தொடக்கம் 50 வரையான வினாக்களை கொஞ்சம் தொடர்ச்சியாக பார்ப்போம். சோ சில வினாக்கள் நான் இதுல போட்டிக்கிறது அப்படின்னு சொன்னால் இவன் சில ஐடியாஸ் உள்வாங்கிய சில நேரங்கள்ல சாதாரண யோசிக்கலாம், சில நேரம் பாஸ் பேப்பர் டைப்ல வராம சில வெயிட் கூடின வினாக்களும் இதுல இருக்குது. ரீசன் கொஞ்சம் தெளிவு எடுக்கிறதுக்காக அவ்வாறு தந்தேன். அதுல நான் ஒரு ஹோம்ஒர்க் கொண்டு தந்தேன். அந்த உந்தம் திணிவு மையங்கள்ல பாதை பேணப்படும் என்கிறது அத மாணவர்கள் அனுப்பி இருந்தீங்க, வெரி குட். ஆனால் சில மாணவர்கள் அந்த மாதிரியான சில வினாக்கள் வரும் பொழுது அதை கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ற வீதங்கள் குறைக்கப்படும் பொழுது அது அவர்களே ட்ரோபேக் ஆகுறதுதான் வளமையான ஒரு கதை. என்னால இப்படி ஒன்றிக்குது இப்ப கிளாஸ்ல சில நேரங்கள்ல டீச்சர் சொல்றத ஃபுல்லாவே ஆசிரியர்கள் சொல்றதை கேட்கறதில்ல எல்லாரும். அப்ப என்ன நடக்கும் என்றால் உண்மையில யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸோ அல்லது மெடிக்கல் ஃபேக்கல்டி என்ட்ரன்ஸ் குறைய ரீசன் என்னன்னா அதுதான் ரீசன். என்ன எல்லாரும் கேட்கறதில்ல, சோ எல்லாருமே பண்றது இல்லை. விளங்கிச்சோ? சோ கவனம், நான் வளமையாக ஒவ்வொரு கிளாஸ்லயும் இதுலையும் சொல்றது அப்பப்ப என்ன விளங்கிக்கணும் என்றால் இது யாருடைய தேவைக்காக நீங்க படிக்கணும் என்கிறத விளங்கினீங்கன்னா சரி. இப்ப எங்களுடைய தேவைகளுக்காக நீங்க படிக்கணும் இல்ல அப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்கி வச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு படிப்பு ஒரு சுமையாக அமையும். உங்களுடைய தேவை இந்த சிச்சுவேஷன், நான் ஒர்க் பண்ணணும், நான் படிக்கணும்னு விளங்கி தேவை உணர்ந்து என்றா அது மேல இன்ட்ரெஸ்ட் ஆகணும் அல்லது ஆக்கணும், ஆக்கி கொண்டு படிச்சு கொண்டு போகும். ரைட், ஓகே. அந்த வகையில நம்ம தொடர்ச்சியாக பாடத்தை ஆரம்பிப்போம். 41வது வினா என்னன்னு சொன்னால், சுழற்சி இயக்கத்தை மட்டும் நிகழ்த்தும் பொருள் ஒன்றின் சுழற்சி இயக்க சக்தி E ஆகும். அப்பொருளின் சடத்துவ திருப்பம் I எனின் கோண உந்தம் யாது கேட்கிறார். அப்ப சுழற்சி இயக்கத்தை மற்றும் மாற்றுகின்ற சுழற்சி இயக்க சக்தி என்று தந்திருக்கிறார். ½ I⍵². கோண உந்தம் L என்று சொன்னால் என்ன வரும் என்றால் I⍵ வரும். அப்ப இன்கேஸ் நான் இதுக்குள்ள ½ I⍵ என்று சொல்லி நான் எழுதி E சமன் ½ L × ω எழுதுனா L சமன் 2E/ω என்ற ஒரு ஆன்சரை நான் எதிர்பார்க்கலாம். ஆனால் இல்ல இஷ்யூஸ் என்னன்னு சொன்னால் இப்படி நம்ம இடையில உடைச்சு ஒரு ஒமேகா எடுத்து இன்னொரு ஒமேகாவை கொண்டு போறது அவ்வளவு நல்லமில்ல. முதலாவது கன்செப்ட். இரண்டாவது அது சார்ந்த ஒமேகா சார்ந்த ஒரு ஆன்சர் அதுல இல்ல. ஆகவே நான் இந்த வேய ப்ரொமோட் பண்ணவில்லை. இந்த இடத்துல இருந்து நான் என்ன செய்ய போறேன் என்றால் சமன்பாட்டை 2i ஃபுல்லா பெருக்க போறேன். அப்ப இது என்ன வரும்னு சொன்னால் 2i × E என்று வரும். இந்த 2ஆல பெருக்கும் பொழுது கேன்சல் ஆகி ஒரு ஐயும் இருக்கிறதுனால I²⍵² என்று வரும். அதை நான் L² எழுதலாம். ஆகவே Lக்கு சமன்பாடு 2i × E the root என்று வரும். சோ ஆன்சர் மூன்றாவது ஆன்சராக இருக்கு. கவனிச்சுக்கோ, இது எந்த ஸ்டைல்ல இருக்குது என்றால் ஒரு இயக்க சக்திக்கும் உந்தத்துக்கும் இடையில தொடர்பு எடுக்கிற நேரம் நாங்க 2m என்ற திரிவால பெருக்கி 2m சமன் m² v² that is equal to p² என்றும் so p சமன் 2m root என்றும் அந்த ஐடியாவுக்குள்ள எடுக்கலாம். So இந்த இடத்துல லாஸ்ட் கிளாஸ்ல கேள்விகள் செஞ்சோம். p² is proportional to E என்பதும் என்றால் உந்தத்துக்குள்ள ½ v² இருக்குது, இயக்க சக்தியில ½ mv தான் இருக்குது. சாரி, உந்தத்துக்குள்ள mv இருக்குது, இயக்க சக்தியில ½ mv² இருக்குது. சோ v² என்றதான் இங்க வரணும். அதனால உந்தம் வர்க்கீக்கப்படுகிறது என்ற ஐடியாவையும் எடுக்கலாம் என்று சொல்றார். ஓகே, ஆகவே ஆன்சர் மூன்றாவது. 42வது வினாவை எடுத்தீங்களாக இருந்தால் ஆரையுடைய வட்டப்பாதையில் M திரிவுள்ள வாகனம் சீரான கதிவியுடன் இயங்குகிறது. ஒரு ஆரையுடைய ஒரு வட்டப்பாதையில் சொன்னால் கவனிச்சுக்கணும். இப்படி ஒரு பெண்ட் எடுக்கிற நேரத்துல
ஆரையுடைய ஒரு வட்டப்பாதையில ஒரு வாகனம் இருக்குது. நான் இந்த வாகனத்தின் சில்லுகளை செவ்வகமாகத்தான் நோட் பண்ணுறேன். ஏனென்றால் நான் கீறுறது என்ன வியூன்னு சொன்னால் ரியர் வியூ, அந்த வாகனத்துல பின்பக்க தோற்றம். இந்த வாகனத்துல ரியர் வியூவை தான் கீறுறோம். இப்ப நல்லா விளங்கணும், இந்த இடத்துல ஆரையுடைய வட்டப்பாதையில் எம்தினி உள்ள வாகனம் சீரான கதிவியுடன் இயங்குகிறது. வாகனத்தின் இயக்கம் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருதுகிறார். எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வட்ட இயக்கத்தை பத்தி கரைக்க போறாருன்னு தெரியணும். வாகனத்தின் ஆரணம் விசை ஆரை வழியே வெளிநோக்கி தாக்குகிறது. அனலை பண்ணை பிளப்போடு விளையுள் விசை எதை நோக்கி இருக்கணும்? மையத்தை நோக்கி இருக்கணும். அதை சொல்றது எஃப் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் என்று சொல்லி mv squared over r என்று வரும். இந்த v squared over r பாருங்க f சமன் ma ஸ்டைல்ல இருக்குது. இதை சொல்வது சென்ட்ரிபீட்டல் எக்ஸலரேஷன், மைய நாட்ட ஆர்முடுகள் என்று சொல்லலாம். மைய நாட்ட ஆர்முடுகளுக்கு அல்லது மைய நோக்கு ஆர்முடுகளுக்கு இன்னும் ஒரு சமன்பாடு இது r ஒமேகா ஸ்கொயர் அல்லது v ஒமேகா அல்லது v squared over r என்று சொல்லி மூன்று சமன்பாடு இருக்குது. அப்ப அவர் சொல்றது ஓகே என்னண்டா mv squared over r எனும் விசை சரி, ஆனால் ஆரை வெளியே வெளிநோக்கி தாக்குகிறது என்கிறது பிழை. வெளிநோக்கி தாக்குகிறது என்கிறது பிழை. சோ a கூற்று பிழை என்று வந்துடும். ஒன்ஸ் a பிழைன்னு சொன்னாலே 1 2 வெட்டலாம். அப்ப ஏனையவைகள்ல யோசிக்கலாம் என்றால் ஏபிசியாவும் பிள்ளை என்றும் இருக்குது, அதுவும் வரலாம், ரைட்? அதனால 1ஐயும் 2ஐயும் வெட்டின. வாகனத்தில் தாக்கும் மைய நாட்ட விசை மைய நீக்கத்திற்கு சமனாவதால் வாகனம் வட்டப்பாதையில் இயங்குகிறது. மைய நீக்க விசைங்கிறது சடத்துவ விசை என்று சொல்றது. அது அந்த சட்டத்தில் இருப்பவர்கள் மாத்திரம் உணர்வார்கள். இப்ப நம்ம ஒரு வாகனத்துல போய் பெண்டுல திரும்புற நேரம் ஆரை வெளியே வெளிநோக்கி தூக்கி வீசப்படுற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும், ரைட்? ஆனால் மைய நீக்க விசைங்கிறத நம்ம குறிச்சி காட்டுறது இல்ல. வெளிநபர் சார்பாக கேட்கும் பொழுது அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கிட்ட வேற ஒரு உணர்வு ஒன்று வரும். அப்ப விளையல் விசை இந்த இடத்துல இதப்ப அது இயங்கலையா? சில பேர் யோசிக்கிறது வட்டப்பாதையில அப்ப சீரா இயங்குதா, இந்த விசைக்கு சமனான இன்னொரு விசை தொழிற்பட்டதுனாலதான் உள்நோக்கி இயங்கல் என்று சொல்லி. இல்ல, விளையுள் விசை மையத்தை நோக்கி இருக்கிறதுனாலதான் அது வட்டப்பாதையில் இயங்குகிறது. நான் இன்னொரு வார்த்தையில சொல்றேன், கவனிச்சுட்டு. எப்படி என்றால் வேகத்துக்கு செங்குத்தாக எப்பொழுதும் விசை தொழிற்படின் அது வட்டப்பாதையாக இருக்கும். எப்படி? வேகத்திற்கு செங்குத்தாக எப்பொழுதும் விசை தொழிற்படின் அது வட்டப்பாதையாக இருக்கும். மேலதிகமான விடயங்கள் காந்தப்புலம் மின்புலங்கள் படிக்கிற நேரத்துல கொஞ்சம் ரிவைஸ் திருப்பி ஒருக்க ஞாபகப்படுத்துறேன். யாருக்கு? 21 நாட்களுக்கு. சோ கவனிச்சுக்கோ. இல்லாட்டி நான் சொன்ன வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை சொல்லலாம். மையத்தை நோக்கி விசை இருக்கும், மையத்தை நோக்கி ஆர்முடுகள் இருக்கும், தொடலி வழியே வேகம் இருக்கும். அப்பதானே ஆரைக்கு தொடலி செங்குத்து அல்லது தொடலிக்கு ஆரை செங்குத்து. அதனால வேகத்துக்கு செங்குத்தாக எப்பொழுதும் விசை தொடர்ந்தும் விசை தொழிற்படி அது வட்ட இயக்கத்தை ஆற்றும் என்ற கதை இருக்குது. ஆக இந்த இடத்துல மைய நாட்ட விசை மைய நீக்க விசை என்று கதைச்சது பிள்ளை என்கிறன். ஆகவே பி கூற்று பிள்ளை. அதுவல்ல ரீசன். வட்டப்பாதையில் இயங்கணுமா மையத்தை நோக்கி ஒரு விளைவு விசையை கொண்டிருக்கலாம். அதுதான் அதுல இயக்கம், அதுதான் அதுல டெபினிஷன். இப்ப உங்களுக்கு அடுத்த டவுட் வந்துட்டுனால் இப்ப மையத்தை நோக்கி விளைவு விசையை கொண்டிருக்கணும்னு சொன்னா மையத்தை நோக்கி இயங்கணும்னு சொல்லி நான் இன்றைக்கும் சொல்லுறேன். நல்லா விளங்கிக்க உள்ள பத்துவா என்னன்னு சொன்னால் ஒருபோதும் விசை இருக்கிற திசையில இயங்கணும் என்ற பத்துவா கிடையாது, உண்மை. அதாவது கடமை கிடையாது. விசை இருக்கிற திசையில பொருள் இயங்கணும்ங்கிறது கடமை அல்ல. ஆனால் வேகம் இருக்கிற திசையில இயங்கணும்ங்கிறது கட்டாயம். விளங்குதோ? இப்ப ஒரு பொருள் இது மாக்கண்ட மூடி, இதுல நிறை விசை கீழே தாக்குது. ஆனா நான் விட்டனண்டா அது கீழே இயங்கும். அப்ப விசை திசையில இயங்கும்னு சொல்லலாம். ஆனா இதே மாக்கற நான் மேல எறிஞ்சனண்டால் அது மேல போயிட்டு தானே கீழே வருது. அப்ப விசை இருக்கிற திசையில இயங்கல தானே. ஏதா மேல போக்குள்ளேயும் நிறை கீழே தான், இப்ப கீழே வரும் பொழுதும் நிறை கீழே தான். ஆக நல்லா தெளிவா விளங்கிக்கோ. ஆல்வேஸ் சொல்லக்கூடிய பத்துவா ஒரு பொருள் கதி வேகம் இருக்கிற திசையில இயங்க பார்க்கணும்னு சொல்லி. அப்ப இதுக்கு தொடலி வழியே வேகம் இருக்குது. அப்ப தொடலி வழியே தான் இயங்கணும் இல்ல. தொடர்ந்து விசை தொழிற்பட்ட அதை வட்டப்பாதைகளை கொண்டு வந்துடும். ஆகவே விசைக்கு கதி அல்லது தொடலி வேகம் ஆல்வேஸ் செங்குத்தாக இருக்கும். அப்ப அந்த கதை விளங்கிக்கணும். அப்ப பி பிள்ளைன்னு சொன்னா பி பிள்ளைண்டா அப்ப ஆன்சர் 4வதும் வரலாம் 5வதும் வரலாம். ஏன் 4வதும் வரலாம்?
நாலாவதுலதான் சி மட்டும் சரியா நீக்குது. அஞ்சாவது ஏபிசி எல்லாமே பிள்ளை நீக்குது. அப்ப நான் சி குற்றவாசிக்கிறேன். வாகனத்தில் உள்ள பயணிகளின் சமநிலை நியூட்டனின் விதிக்கமை நிகழ்கிறது. இவற்றுள் சரியானது. நியூட்டன் விதி என்று சொன்ன என்ன? FMV இல்ல அவரு சொன்னாரு. எத்தனாம் விதி என்றது கதைக்கு இல்ல. FT சமன் டெல்டா MV என்றாரு. இல்ல அவர் அப்படி சொல்ல இல்ல. டெல்டா MV by T என்கிறது புறவிசை அல்லது தாக்கிய விசை அல்லது சமப்படுத்தப்படாத விசை அல்லது விளைவு விசைக்கு நேர்வீத சமன். அத விளங்குது. அப்ப நான் சொல்றேன்னா எம்ங்கிறது ஒரு மாறிலியாக இருக்கையில பாபா நல்லா விளைக்கோ. எம்ங்கிறது ஒரு மாறிலியாக இருக்கையில டெல்டா V by T வேக மாற்ற வீதம் ஆறுமுடுகள் வேக மாற்ற வீதம் எந்த திசையில் இருக்கும்? தொடரி வழியே வேகம் இருந்தாலும் வேக மாற்றம் மையத்தை நோக்கி இருக்கும். வேக மாற்ற வீதம் மையத்தை நோக்கி இருக்கும். மையத்தை நோக்கி ஆறுமுடுகள் இருக்கும். That is F7 MA இல்ல அந்த ஏக்கு பதிலா V squared over R எடுக்கிறேன். ஆக இதுவும் என்ன நியூட்டன் இயக்க விதிக்கமையத்தான கட்டுப்படுது. சி சரிங்கிறதுனால ஆன்சர் 42க்கு சி சரி. நாலாவது ஆன்சர். இன்கேஸ் சியும் பிள்ளையாக இருந்தால் ஐந்தாவது ஆன்சருக்கு போக வேண்டி வந்திருக்கு. ஓகே, இப்ப இதுல சில பேருக்குள்ள இஷ்யூஸ் என்னன்னு சொன்னால் வட்ட இயக்கம் சர்க்குலர் மோஷன் என்று சொல்லும் பொழுது அதுல வேணுமென்றால் குழப்பம் இருந்தால் ஒரு சின்ன ஒரு ரிவைஸ் ஒன்று கொண்டு போறேன். கவனிச்சுக்கோங்க. சர்க்குலர் மோஷன் என்று சொல்லும் பொழுது வட்ட இயக்கம் பொழுது என்ன பொறுத்த மட்டும் இல்ல வட்ட இயக்கத்தை நான் பெருசா கணக்கெடுக்கிற இல்ல. வட்ட இயக்கம்ங்கிறது சில பேருக்கு அப்படி ஒரு இஷ்யூவாவே கொண்டு வரது. சார் வட்ட இயக்கத்துல குழப்பம் இருக்குதுன்னு சொல்லி. வட்ட இயக்கத்துல எல்லாம் குழப்பம் இல்ல. சில பேர் இப்படியும் சொல்றாங்க. நெக்ஸ்ட்ல வட்ட இயக்கம் நல்லா இருக்குது, பிசிக்ஸ் வட்ட இயக்கத்துல கொஞ்சம் கேள்வி செய்யற நேரம் ரிவைஸ் பண்ணி விடுங்க அந்த மாதிரி கதை வந்தது. ரைட், ஓகே. கவனிப்போம். வட்ட இயக்கம் என்று சொன்னா நான் வட்ட இயக்கம் வண்டே பாக்குறேன்னு சொல்லிக்கிறேன். என்ன செய்யணும்டா? படங்கேறி விசைகளை குறி. நம்மட தேரி அதுதான். படம் ஈக்கணும், விசை ஈக்கணும். அதுக்கடுத்தது நான் உன்கிட்ட அழகா சொல்லிப்பேன். எப்படின்னு சொன்னால் இயங்குற திசையில F7 MA என்னோட டைனமிக்ஸ் படிச்சிருந்தா நியூட்டன் இயக்க விதிகள் அதுகள் படிச்சிருந்தால் உங்களுக்கு விளங்கிக்கும். இயங்குற திசையில F7 MA திசை போட சொல்லிப்பேன். ஆனா நீ வார்த்தை சொல்லணும் இயங்குற திசையில F7 MA சொல்லி. படங்கேறணும், விசை குறிக்கணும். இயங்குற திசையில F7 MA. சரி, அது டைனமிக்ஸ். படங்கேறணும், விசை குறிக்கணும். கிடை விசைகள் நிலைக்குத்து விசைக்கு கிடை விசையில வலம் நோக்கி இடம் நோக்கிக்கு சமன், மேல் நோக்கி கீழ் நோக்கிக்கு சமன். திருப்பம் எடுத்தால் விளைவில் பூச்சியம் சமநிலைங்கிறது எது? ஸ்டாட்டிக்ஸுக்கு. அங்கேயும் படங்கேறணும், விசை குறிக்கணும். இந்த வட்ட இயக்கத்திலையும் படங்கேறணும், விசை குறிக்கணும். என்ன செய்யணும்? படங்கேறணும், விசை குறிக்கணும். அதுக்கு அடுத்தது என்ன செய்யணும்டா? அங்க இயங்குற திசையில் F7 MA. ஆனா வட்ட இயக்கம் போது நான் சொன்ன வார்த்தையை ரிப்பீட் பண்ணி மையத்தை நோக்கி F7 MA. இப்படி வட்ட இயக்கத்துல என்ன தேவை? படங்கேறணும், விசை குறிக்கணும், மையத்தை நோக்கி F7 MA. அதுக்கு அடுத்தது வட்ட இயக்கம் சொன்னா ஒன்று கிடை வட்ட இயக்கம் இருக்குமாக இருந்தா நல்லா விளங்கோ. ஒரு துணிக்கு கிடையாக வட்ட இயக்கத்தில் இயங்கும் சொன்னால் அது அதற்கு செங்குத்தான திசையில சமநிலையில் இருக்கிறது அர்த்தம். விளங்குதோ? இப்ப நான் என்ன செய்யறேன்டா? கிடையாக வலிக்கி கொண்டு போறேன். அந்த அர்த்தம் என்ன? என்னுடைய நிறைய mgக்கு சமனாக இருக்கிறது. வளர்க்கிறது வேற ஒரு கன்செப்ட். சப்போஸ் நிறைய விட mg கூட நிறைய விட மரதாக்கத்துக்கு சமனாகிறது. நிறைய விட மரதாக்கம் குறைவாக இருக்குமாக இருந்தால் நான் சேர்த்து நிலம் மாதிரி உள்ள புதைஞ்சிட்டு போவேன். விளங்குதா? ஆகவே அந்த விடயங்களை யோசிக்கணும். இயக்கத்துக்கு செங்குத்தாக சமநிலை என்ற கதையும் விளங்குனா சரி. அப்ப அந்த வட்ட இயக்கத்துல நல்லா விளங்கிக்கோ. முதலாவது உதாரணம் மாதிரி தருவார். அப்படி என்றால் ஓவண்டதுல ஆரையுடைய இழையில திணிவுடைய ஒரு துணிக்கு இணைக்கப்பட்டு கிடைவட்ட இயக்கத்தை ஆற்றுகிறது. என்னதோட? ஒமேகா என்ற கோணக்கதியோட. இது ஒரு உதாரணம். இரண்டாவது உதாரணம் தருவாரு. நல்லா விளங்கிக்கோங்க. எப்படின்னு சொன்னால் இங்க பாரு 3Dல நான் தீர்வன் என்றால் இப்படி ஒரு தட்டு ஒமேகாவோட சுழலும் பொழுது இதுல ஒரு திணிவுடைய துணிக்கை இதுல இருந்து 6 தூரத்துல இருக்குது. தட்டிட ஆரை கேபிட்டல் ஆர். இப்ப அந்த துணிக்கை வட்ட இயக்கத்தை ஆற்றும் பொழுது அது சம்பந்தமா கேள்வி வந்தா இப்படி நாங்க மூவ் பண்றது. அதுக்கு அடுத்தது இதுல ஸ்டைல் தான். இங்க பாரு, இதுல ஸ்டைலும் அதுல ஸ்டைலும் உண்டுதான். ஒரு கிடை தரையில வட்ட இயக்க மாற்றும் கார் வாகனமும்
கிடைவட்ட தட்டில ஒரு துணிக்கு இருந்து வட்ட இயக்கத்தை ஆற்றுகின்ற அந்த கன்செப்ட் உண்டுதான் அதுதான் வேற வேறையா பாக்குறது. அண்ட் அடுத்தது கவனிச்சுக்கோங்க, மூன்றாவது ஒன்று ஒவ்வொரு வகை இருக்குது பாபா. இதுல எப்படி என்று சொன்னால் இவ்வாறு என்ன செய்யலாம் என்றா எல் நீளமான இது தீட்டா கோணம் அமைக்கிற மாதிரி இருக்கிற நேரம் எல் நீளமான ஒரு நீளா இலையில எம் திரிவ கட்டி ஊசல் மாதிரி இப்படி அலையவற்ற இல்ல கிடைவட்ட இயக்கத்தை ஆற்றுமாறு என்ன செய்யறது அப்படி சொல்றது. அது என்ன வடிவத்தில் சொல்லுமா? கூம்பின் வடிவத்தில் இருக்கிறதுனால இந்த இயக்கத்துக்கு ஒரு பேரும் சொல்லுவாங்க கூம்பு ஊசல் இயக்கம். கூம்பூசல் இயக்கம். ஆகவே இது அதே மாதிரி இதுல ஒவ்வொரு வகைகள் இருக்குது. சரி, இருந்தாலும் ஒவ்வொன்றா நாங்க பார்த்து கொண்டு போறதுனால கவனிச்சுக்கோ, அந்த 2019 நினைக்கிறேன் அதுல வந்த மாதிரியான இது. சோ கவனிச்சுக்கோங்க, 2019 வந்த கேள்வியில ஸ்டைல்ல வந்து வழங்கப்பட்டது. இதுல ஆரை கேபிட்டல் ஆர் தந்திக்கிறாரு, இது சீட்டான்னு தந்திக்கிறாரு. கவனிச்சுக்கணும். இப்ப என்ன இஷ்யூ சொன்னால் இது வட்ட இயக்கத்தை ஆற்றுகிறது, சுழற்சி கூம்ப சுழற்றுறாங்க, எல்லாம் ஒன்றுதான். அது இருந்து இதை பார்க்கும் பொழுது எனக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த பாதாள கிணறு அதுக்குள்ள இந்த சர்க்கஸ் காட்டுற நேரங்கள்ல பைசிக்கல் மோட்டார் பைக் கார்கள் ஓடி காட்டுவாங்க, அந்த மாதிரியான ஒரு கதை. அல்லது அதே இதுல இன்னொரு மாதிரியும் நான் விளங்கி எடுக்கலாம் என்றால் இப்படி ஒரு பாத்திரத்துல நீரை வச்சுக்கொண்டு அதுல உள்ள ஒரு துணிக்கையில இயக்கம், இப்படி ஒரே கன்செப்டுக்குள்ளதான் சில பல விடயங்களை நாங்க என்ன செய்யணும்னு சொன்னால் கொண்டு வரணும். அதுக்கு அடுத்தது ஒன்று இருக்குது, இது கிடையான பாதை மாதிரி. நான் இதையும் என்ன செய்யறேன்னு சொன்னால் 4, 5 சொல்லி ஒரு உதாரணமாக்குறேன் கிடையான பாதையில. அதே மாதிரி அதுக்கு அடுத்தது எப்படி இருக்குன்னு சொன்னால் கிடையான பாதை என்ற விட ஒரு சரிவான பாதை என்ற கதை கதைக்கிறேன். அப்படின்னா ஒரு சரிவான பாதைன்னு சொன்னால் கிடையோட சீட்டா கோணம் சாய்வுடைய ஒரு பாதையில கவனிச்சுக்கோங்க. நம்ம பிளேட் எப்படி இருக்குது, இது வாகனம் மேல போகல கீழே வரையில, இப்படி அந்த மட்டத்துல கிடை வட்ட இயக்கத்தை அடி. அது குழப்பமா இருந்தா இப்படி யோசி, இது நல்லா சரிச்சு வச்சுக்கிறேன், அது நம்மள சரிச்சு வச்சுக்கிறேன். அது இந்த பெண்டுல பாதைகள் கொஞ்சம் சரிச்சு வச்சுக்கிற கதை. வளைவுகள்ல சரிவுகள் கைக்கிறேன், விளங்குதோ? வளைவு பிளஸ் சரிவு கைக்கிறேன், 2 விஷயம் இருக்குது. ஓகே, இப்ப கவனிச்சுக்கோ, இதுகளுக்கெல்லாம் எப்படி நம்ம அப்ரோச் பண்றது? ஒன்றும் இல்ல. கவனிச்சுக்கோங்க, விசைகளை குறைங்க, இழையில இழுவை. அடுத்தது என்ன இருக்கும்? நிறை விசை இருக்கும். உண்மையில கிடைவட்ட இயக்கம் ஆற்றிருந்தா நிலைக்குத்து திசையில சமநிலை இருக்கணும். ஆனால் உண்மையில இவர்ல எம்ஜிய சமப்படுத்த வேறொரு கூறு கிடையாது. ஆக இது நான் சொன்ன முதலாவது உனக்கு ஒரு ஸ்பெஷல் கேஸா மாறிட்டது. நான் கேட்கிறத நல்லா விளங்கிக்கணும். இழைக்கு இணைக்கப்பட்ட ஒரு துணிக்கை கிடைவட்ட இயக்கத்தை நிகழ்த்துமான்னு கேட்டா ஆன்சர் இல்லை. நிகழ்த்துதுன்னு சொல்லி கேள்வி கேட்டா செய்யணும், நிகழ்த்துமா என்றால் இல்லை. ஏன்னு சொன்னா இதுல இழுவை மைய நாட்ட விசையை கொடுக்கும், ஆனால் நிறை விசை அவருக்கு இடையா சுத்தும் பொழுது நிலைக்குத்த சமநிலை ஒன்று வேணுமே, ஆனால் எஞ்சியை சமப்படுத்த ஒரு விசை இல்லைங்கிறதுனால சாத்தியம் இல்லை. நான் கிடைவட்ட இயக்கம் சாத்தியம் இல்லை என்று சொல்ல இல்லை, நல்லா விளங்கிக்கோங்க பார்க்கலே. இப்படி ஒரு என்ன சொல்லுங்க பார்க்க, ஒரு மூடி ஒன்று இருக்கிறது வைக்குமே, அந்த மூடிக்குள்ள என்ன செய்யலாம்? ஒரு ஜில் போல ஒன்றை வச்சு அதை நீங்க கிடைவட்ட இயக்கத்தை ஆற்றுமாறு சுழற்றலாம், நோ இஷ்யூஸ். இது பாரு, இது கிடைவட்ட இயக்கம் சாத்தியம், இது கிடைவட்ட இயக்கம் சாத்தியம். இது கிடைவட்ட இயக்கம் சாத்தியம், கிடைவட்ட இயக்கம் சாத்தியம் இல்லைன்னு நான் சொல்ல இல்ல. இழைக்கு இணைக்கப்பட்ட ஒரு துணிக்கீட கிடைவட்ட இயக்கம் சாத்தியம் இல்ல. அதனால நிறை காரணமாக கொஞ்சம் கீழே சரிஞ்சு அவன் இழை சரிஞ்சு சுழலும், அதுக்கு பேருதான் கூம்பூசல் இயக்கம். ஆனா பரவாயில்ல, இந்த கேஸுக்கு நான் சமநிலைக்கு சமன்பாடு சொல்லுவனாக இருந்தால் மையத்தை நோக்கி என்ன சமன்பாடு? F சமன் MA போடுவேன். Fக்கு பதிலா இழுவை M இன்டு ஆர்முடுகளுக்கு பதிலா இந்த வட்ட இயக்கத்துல சென்ட்ரிபீடல் எக்ஸலரேஷன் என்ன இருக்குதுன்னு சொல்லிக்கிறேன் பாபா. ஒன்று V ஸ்கொயர்ட் ஓவர் R வரும், அல்லது R ஒமேகா ஸ்கொயர்ட் வரும், அல்லது V ஒமேகா வரும். சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்குரிய சமன்பாடுகளை போடணும். ஞாபகம் பாருங்க.
ரைட், அதுல தொடர்ச்சியை பார்ப்போம். என்ன செய்யணும்? இந்த சமநிலைக்குரிய சமன்பாடு எழுதணும் என்று சொல்லிக்கிறோம். அடுத்தது இயங்குற திசையில் f7m பதிலா இங்க மையத்தை நோக்கி f7m, அப்புறம் மையத்தை நோக்கின விசை எது? t m into a க்கு பதிலா இந்த மூன்றுல ஏதாவது ஒன்று போடுவேன். மைய நாட்டா ஆரம்பிச்சு. சோ இந்த இடத்துல ஒமேகா தந்திக்கிறதுனால நான் r ஒமேகா ஸ்கொயர் எழுதிக்கிறேன். இன் கேஸ் நான் v வேகம் தொடலிக்கிறது தந்திருந்தா v ஸ்கொயர் ஓவர் r எழுதுறேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த சந்தர்ப்பத்தை எடுக்கும் பொழுது இந்த சந்தர்ப்பம் இதை நான் அழிக்கிறேன், ஏன்னா ரெண்டு உண்டுங்கிறது தெரியும். இந்த சந்தர்ப்பத்தை எடுக்கும் பொழுது கொஞ்சம் நான் இந்த பகுதியை ஜூம் பண்ணி கீழனா என்ன நடக்கணும்னு சொன்னால் பாபா, இது எந்த திசையில இயங்குது பாருங்களேன். அந்த திணிவு கிடையாக சுத்துகிறது. அப்ப கிடையாக சுழலுகின்ற ஒரு திணிவுக்கு அதுல செங்குத்து திசை என்றால் நிலைக்குத்து திசையில சமநிலை இருக்கணும். அப்ப என்னென்ன சமநிலை வருதுன்னு சொன்னாங்களா, என்ஜி என்கிறது மறுதாக்கமான ஆறுக்கு சமனாக இருக்குது. அப்ப இங்க நிலைக்குத்து சமநிலைக்கு ஆர் சமன் என்ஜி. அடுத்தது வட்ட இயக்கத்தை ஆற்றிடும் என்றால் மையத்தை நோக்கி ஒரு விசை காணப்படும். அப்ப இங்க எது மையத்தை நோக்கி விசை கொடுக்கணும் சொன்னா வேற வழி இல்ல, இது தொடர்ந்து சுழலும் பொழுது திணிவு தூக்கி கிடையாக வீசப்படும். அந்த இயக்கத்தை எதிர்க்கிற மாதிரி உராய்வு தொழிற்படும். அந்த உராய்வு விசைதான் இங்க மைய நாட்ட விசையை வழங்கும். அதுக்கடுத்து கவனிச்சுக்கோ, இந்த ஆரம்பிக்குது. அப்ப நான் இதை என்னென்று வைக்கிறேன், என்னென்றால் நார்மல் ரியாக்ஷன் சொல்லி செங்குத்து விசை மறுவாக்கம் என்று வைக்கலாம். அரைக்கு ஆரம்பிச்சுக்கிறேன். அடுத்தது என்ன செய்யணும்டா, வட்டி இயக்கமா மையத்தை நோக்கி ஆகவே F என்ன வரும்? உராய்வு விசை, ஃபோர்ஸ் ஆஃப் ஃபிரிக்ஷன் சமன் m into r க்கு பதிலா v squared over r. ஆனா தூரம் தந்திக்கிறேன், ஒமேகா தந்திக்கிறேன். அப்ப r ஒமேகா ஸ்கொயர் தான் சிம்பிள் ஆரா கேபிட்டல் ஆரான்னு போட்டா அது என்ன ஆரையுடைய வட்ட தட்டில இயக்குதெல்லாம் பிரச்சனை இல்ல. அந்த திணிவுட வட்டப்பாதையின் ஆரை போடணும். ஆகவே இந்த திணிவுட வட்டப்பாதையின் ஆரைங்கிறது சிம்பிள் ஆர். therefore mr ஒமேகா ஸ்கொயர் வந்துரும். இவ்வளவுதான் விஷயம். ஒரு கேள்வி கேட்கலாம், எப்படின்னு சொன்னாங்களா, mr ஒமேகா ஸ்கொயர் அல்லது v ஸ்கொயர் ஓவர் r. தட்ஸ் இட். அது நீங்க ஒன்று சொல்லி தந்தா அடுத்தது நீ என்ன செய்யணும், ரீப்ளேஸ் பண்ண தெரிஞ்சுக்கலாம். என்ன கேள்வி கேட்கலாம்டா, இங்க உராய்வு விசை பக்க உராய்வு விசை தானே மைய நாட்ட விசை வழங்குது. உராய்வு விசைக்கு ஒரு எல்லை பெறுமதி ஒன்று இருக்குமே. அப்படி என்றால் மைய நாட்ட விசைக்கு ஒரு எல்லை பெறுமதி இருக்குமே. அப்படி என்றால் என்ன நடக்கணும்னு சொன்னால் தூக்கி வீசப்படுகின்ற தூரத்துக்கு அல்லது ஒமேகாவுக்கு ஒரு எல்லை பெறுமதி இருக்கு. ஆகவே அதுக்கு அடுத்தது மேலவேகமா கேட்டா எல்லை பெறுமதிக்கு உராய்வு விசைக்கு சமன்பாடு μmg சமன் m into x into ஒமேகா ஸ்கொயர். m நான் வெட்டுவனாக இருந்தால் என்ன ஒமேகாவுல இருக்கணும்டா μg over x ரூட் என்பதுல இருக்கணும். சரி, இப்ப நான் என்ன சொல்றேன்டா, x குறைஞ்சா ஒமேகாவை தூக்கி வீசுற ஒமேகா கூடணும். x கூடினா தூரம் கூடினா xங்கிறது இந்த இடத்துல r சொல்லி r என்று சொல்லுறேன். சோ கவனிச்சுக்கோ, என்ன நடக்கணும்னு சொன்னால் r கூடினால் விரைவாக என்ன செஞ்சிடும், தூக்கி வீசப்படும். அது எங்களுக்கு தெரியும். சில நேரங்கள்ல ஒரு விஷயம் நீ உதாரணத்துக்கு யோசிக்கலாம். ஒரு சுழலும் வட்டத்தட்டு இருக்கும் பொழுது அச்சிலிருந்து தொடலில தூரமான திசையில நீ ஒரு விசையை கொடுத்தீங்கன்னா ஒரு பெரிய விசை கஷ்டம் மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அச்சுக்கு அண்மையில நீ ஒரு விசையை கொடுத்து நிப்பாட்டும் பொழுது கை பெரிய அளவுல என்ன செய்யாது, சுத்தாது. என்றால் வேகம் குறைய, கோண வேகம் சமனாக இருந்தாலும் வேகம் குறையங்கிற ஒரு ப்ராப்ளம் உண்டு, ஒரு இஷ்யூஸ் உண்டு. உனக்கு விளங்கும், நான் சொல்றது கொஞ்சம் செஞ்சு பார்த்தீங்கன்னா விளங்கும். சோ ஆகவே இது அடுத்த கதை. இதுதான் நான் சொல்லிட்டு வரேன் வட்ட இயக்கத்துக்கு போது. இது அடுத்தது கண்டிஷன்ஸ் வச்சு கொண்டு போறது, கண்டிஷன்ஸ் வச்சு கொண்டு போறது. ஆகவே இது இரண்டாவது விஷயம், நான் அதை அழிக்கிறேன். இரண்டாவது விடயம் அதை நான் அழிக்கிறேன். அப்ப மூன்றாவது விஷயம் வட்ட இயக்கத்துல நான் உதாரணம் இந்த கூம்பூசல் இயக்கம். அப்ப நான் என்ன கீறினேன், படம் கீறினேன். இப்ப என்ன செய்யணும், விசைகள் குறிக்கணும். என்ன விசை இருக்கும், இனி mg என்ற ஒரு நிறை விசை இருக்கும். அதுக்கடுத்தது இழைங்கிறதுனால இழுவை இருக்கும். இதை தவிர வேற விசை கிடையாது. இப்ப வட்ட இயக்கம் மாற்றுறதுதானே மையத்தை நோக்கி ஒரு விசை வருமே. அப்படி மையத்தை நோக்கி எக்ஸ்ட்ராவா ஒன்றும் விசைகள் வர்றதில்லை. எங்களுடைய இங்க தொழிற்படுற விசைகள் தான் மைய நாட்ட விசைகளை வழங்குமே தவிர அதுக்குண்டு ஒன்று எக்ஸ்ட்ராவா குறிச்சு கேள்வி செய்யறது இல்ல. உதாரணமா இழுவை, இந்த முதலாவது உதாரணத்துல இழுவை மைய நாட்ட விசை. இந்த இரண்டாவது உதாரணத்துல என்ன பார்த்தோம், உராய்வு விசை மைய நாட்ட விசையை வழங்கும். இங்க இழுவை மைய நாட்ட விசை அல்ல, இழுவையின் சைன் கூறு அல்லது கிடை கூறு மைய நாட்ட விசையை வழங்கும். இழுவையில்
கிடைக்கூறு மையநாட்ட விசையை வழங்கும். அந்த அடிப்படையில இதை நான் நிலைக்குத்து சமநிலை எடுக்கணும். கிடையாக வட்டப்பாதை, சோ அதுக்கு செங்குத்தாக சமநிலை. தீட என்ன தீட்டா? cos தீட்டா சமன் mg. முதலாம் சமன்பாடு. இந்த இடத்துல கவனிச்சுக்கோ, இந்த தூரம் தான் நீ போடணும். இதுதானே வட்டப்பாதை. இது ஓ, இது சப்போஸ் இது ஓ வந்த புள்ளி ஓ டேஷ். இந்த இதுதான் ஆரை. லெட்ஸ் சே ஆர் என்று சொல்றேன். இதுல கதி ஒமேகான்னு வச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் என்ன செய்வேன்? மையத்தை நோக்கி f சமன் ma இல்ல தீட என்ன தீட்டா? sin தீட்டா சமன் mr ஒமேகா ஸ்கொயர். இரண்டாம் சமன்பாடு. சப்போஸ் எல்லாமே ஒமேகா ஒமேகான்னு சொல்லாம இந்த இடத்துல உள்ள தொடலிக்கதி v என்று சொல்லி v சார்புல ஆன்சர் எழுதணும் ஆசைப்பட்டா mv ஸ்கொயர் ஓவர் r என்று திருப்பிடுவோம். mv ஸ்கொயர் ஓவர் r என்று சொல்லிடுறேன். அப்ப இவ்வளவுதான் முடிஞ்சது. சமநிலை ஒற்றையக்கம். இங்க மேலதிகமா கேட்கலாம். ரெண்ட ஒன்றால பிரிங்கோ. பிரிச்சா என்ன வரும் சொல்லுங்க? sin theta equal cos theta tan theta mm வெட்டு பெற்றோம். so v squared over rg என்று வரும். அப்ப யோசிச்சு பாரு, வேகம் கூட கூட இந்த rg என்ற பெருமதிகள் என்ன செய்யும் சொல்லுங்க? மேல ri சப்போஸ் கூடுனா theta கூடும். அப்ப theta கூடுனா tan theta குறையும் என்று சொல்லலாம். ri கூடுறதுனால அப்ப v squared over r கூடுனா tan theta மாறலையும் கெடுக்கல. அது எல்லாருக்கு இடையில ஒரு தொடர் கொண்டு வந்து கொள்ளும். அப்ப நான் அதை இல்லாமக்கிறதுக்கு ஒரு வேலை செய்யறேன் பாரு. v squared சமன் rg into tan theta ன்னு சொல்லி வேகம் கூடுனா theta கூடும் என்று மட்டும் சொல்லல. அது ஏன்னா இந்த r மாறும். அப்ப அந்த r நான் இல்லாமக்க ட்ரை பண்ண பாருங்க. இது ஒரு பாரு செங்கோண முக்கோணி தானே. அப்ப இது l cos theta, l sin theta. இப்ப r க்கு பதிலா என்ன முதலாம சொன்னா v squared சமன் r க்கு பதிலா l sin theta into g. அதுக்கு என்ன வரும் சொல்லு? tan theta ன்னு வரும். ஆகவே வேகத்துக்கு சமன்பாடு இந்த சமன்பாடு. இதுல நீ ட்ரை பண்ணலாம். lg மாறுன்னு சொன்னா theta வேகம் கூடும் பொழுது sin thetaவோ tan thetaவோ எப்படி யோசிச்சாலும் theta பருமன் கூடும் என்ற கதை கிடைக்கலாம். வழங்கிச்சோ. ஆக வேகம் கூடும் பொழுது theta கூடும் என்றால் இதோட எங்கேயும் தான் அமைக்கிறேன் இந்த கோணம் கூடிக்கொள்ளும். அப்ப நம்மள ரொம்ப ஸ்பீடாக வேகமாக சுழற்றும் பொழுது ஓரளவு கிடையாக வர ட்ரை பண்ணும். அப்படி ஸ்லோ பண்ணும் பொழுது கூம்புட வடிவத்துக்கு நல்லாவே போய் ஆகவும் வேகத்தை குறைச்ச அப்படி நிலைப்புத்தாக நேரம் வந்துடும். கதைக்கிற விளங்கம்னு நினைக்கிறேன். ரைட், தட்ஸ் இட். குட், முடிக்குது இந்த விஷயம். அதுக்கு அடுத்தது கவனிச்சுக்கோ. ரைட், அப்ப இந்த மூன்றாவது உதாரணமும் என்ன செஞ்சாச்சு? முடிச்சாச்சு. இப்ப நாலாவது உதாரணம் 2019 வந்த கேள்வியும் கூட. அதை நம்ம டி அந்த தூரம் அப்படி இருக்கலாம் சந்திக்கிறாரு. இதுக்கு என்ன இருக்கலாம்? உராய்வு குணகம் மியூ இருக்கலாம் என்று சந்திக்கிறாரு. அப்ப இந்த இது இது இந்த 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 வட்டப்பாதையில ஆரை தான் சொல்லணும். அவர் டி என்று தந்திருந்தா நான் சிம்பிளா ஆரம்பிக்கிறேன். டி என்று தந்திருந்தாங்க. இப்ப என்ன, இதுல உள்ள விசைகளை ஒழுங்கா குறிக்கணும். அப்ப என்னென்ன விசை வரும் பாரு. இது நிலைக்குத்தோடு அமைக்கிற கோணம் சீட்டான்னு தந்திக்கிறது. அப்ப நான் அதை கொஞ்சம் உங்களுக்கு விளங்குறதுக்காக கொஞ்சம் ஜூம் பண்ணி கொஞ்சம் நல்லா விளங்கிக்கோங்க. இதுதான் என்ன சொல்ல பார்க்க அந்த நிலைக்குத்தோடு அமைக்கிற கோணம் சீட்டா. அப்ப நீங்க இங்க முக்கியமே என்ன சொல்ல பார்க்க விசைகளை குறி. நிறை விசை ஆர். அதுக்கு அடுத்தது என்னென்றால் என்ன வேகத்தோட இது சறுக்காமல் இருக்கணும்னு சொன்னால் உயர் வேகம் கிடைக்கிறது. அப்ப ஓவரா ஸ்பீடா சுழற்றும் பொழுது இது மேலதான் போகும். ஸ்லோவாக்கும் பொழுது கீழே. அப்ப ஓவரா ஸ்பீடா சுழற்றும் பொழுது மேல போகும்னு சொன்னா உராய்வு விசை எங்க மேல வலுக்குதுன்னு சொன்னா உராய்வு விசை நல்லா விளங்கிக்கணும். உராய்வு விசை எங்க வரும் சொல்லு? கீழ் நோக்கி தொழிற்படும். சப்போஸ் ஸ்லோ ஆக்கும் பொழுது அது கீழ் நோக்கி வழுக்குவதை தடுப்பதற்கு மாதிரி கிடைச்சா அப்ப என்ன செய்யணும்? கீழே வழுக்க போகுதுட்டா உராய்வு விசை மேல் நோக்கி தொழிற்படும் கொண்டு போகணும். ரைட், அப்ப அதை குறிச்சுட்டார். எம்ஜி குறிச்சுட்டார். அதுக்கடுத்தது என்ன இருக்குமென்னு சொன்னா உண்மையில இதுல மறுதாக்கம் இருக்கணும். ஆனா இங்க மூவிசைகளின் சமநிலைங்கிற கதை கரைக்க தேவையில்லை. ஏனென்றால் இது ஒரு இயக்கத்திலே இருக்கிறதுங்கிறதுனால மூவிசை சமநிலை தேவைப்படாது. இது என்னன்னு சொல்லுறேன் மறுதாக்கத்தை. அப்ப யோசிப்பாரு, வளமையா கிடையோட அமைக்கிற கோணம் தீட்டான்னு சொன்னால் இது நிலைக்குத்தோடு அமைக்கிற கோணம் தீட்டான்னு முடிச்சிருவார். ஆனா இதுதான் நிலைக்குத்தோடு அமைக்கிற கோணம் தீட்டா தந்திக்கிறேன். சோ இந்த கோணம் தீட்டான்னு வரும். அப்ப தீட்டா 90 மைனஸ் தீட்டா. இதுக்கு இது செங்குத்துங்கிறதுனால இந்த கோணம் தீட்டா. ஆக அங்கால சுத்தி வளைச்சு நீ கோணத்தை கண்டுபிடிக்கிறது தான் உன்னுடைய நோக்கமாக இருக்கு. ஏன் கோணம் காண்றதுல புள்ள விட்டவன் சொன்னால் அங்கால முழு 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 கேள்வியும் என்ன செஞ்சிருவென்றால் பிழைச்சிடும். அதனால அவதான் மைந்திக்க. இப்ப இந்த கரையில இதை நான் விளக்கப்பட்டதுக்கு நேரம்
நல்லா விளங்கிக்கோங்க. இப்ப நான் அந்த இடத்துல ஒரு ஒமேகாவை தான் கேட்கிறார். இதுதான் அதுல அந்த கிடைவட்ட பாதை, இவ்வளவு துண்டு. அது பெரிய கூம்பாய்க்கு பிரச்சனை இல்லை, அது நிகழ்த்தும் வட்டப்பாதையினது ஆரையாக இருக்கணும். சோ அதை நான் ஆறுன்னு வச்சுக்கிறேன். இப்ப என்ன செய்யுங்க, பழமையானதுதான். கிடையாக இயக்குதல் தான் நிலைக்குத்தாக சமநிலை இயக்குன்னு அர்த்தம். ஆகவே நிலைக்குத்துக்கு சமநிலை எழுதுனா என்ன வருமானா? இங்க நிலைக்குத்து திசையில சமநிலை எழுதுனோம்டா இங்க என்ன வரும்னு நினைக்கிறீங்க? இங்க பாருங்க, என்னோட காஸ் தீட்டா கிடை, அவ என்னோட சைன் தீட்டா மேல, என்னோட என்ன தீட்டா சைன் தீட்டா. அதே மாதிரி எஃப் உராய்விட காஸ் தீட்டாவும் என்ஜியும் கீழே, அவ சமன் உராய்விட என்ன தீட்டா காஸ் தீட்டா பிளஸ் என்ஜி. அதுக்கப்புறம் என்ன செய்யணும் என்றால் மையத்தை நோக்கி என்ன சமன்பாடு? F சமன் எம்ஏ. மையத்தை நோக்கி விசை n cos θ. நல்லா விளங்கிக்கோ, அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். n cos θ mg வராது. இந்த மாதிரி f of f the cos θ கீழ f of f the sin θ வும் சப்போர்ட் பண்ணுறா. ஆகவே உராய்வு விசையில என்ன θ வரும்? sin θ சமன் m r ஒமேகா ஸ்கொயர். கேள்வி ஒமேகா யாதுங்கிறது கேள்வி. அவர் இந்த கேள்வி அவரு சமநிலையாக எழுதிட்டேன். இதுக்கு ஒரு அடுத்தது பிரதியிட நான் ட்ரை பண்ணுவேன். என்னன்னு பிரதியிட ட்ரை பண்ணுவேன் சொன்னா, இது ஸ்லிப் பண்ற அந்த உயர் ஒமேகா நான் கேட்டிருந்தாரு. ஆகவே நான் என்ன சமன்பாடு போடலாம்னு சொல்லிக்கிறேன். எல்லை நிலையில F சமன் மியூ ஆர்ல உராய்வு திசைக்கு என்ன சமன்பாடு என்றால் மியூ இன்டு ஆர்ங்கிறது என்ன? செவ்வனருதாக்கம். யாரு? இவர்தான். n mu times n. என்ன இது? எல்லைக்குரிய கேஸ் தானே. அப்ப ஆறு எதுவாய் மாற்றம் செஞ்சு பிரதியிட்டு சக்தி எடுக்க கூடாது. அழகா அதுல பிரதியிட்டு இவர் எப்படி நான் வேலையை முடிக்கிறேன்? n sin theta minus f of f க்கு பதிலா mu n cos theta சமன் mg. இத முதலாம் சமன்பாடு வைக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க, n cos theta plus f of f க்கு பதிலா mu n sin theta சமன் mr ஒமேகா ஸ்கொயர்ட் வைக்கிறேன். இரண்டாம் சமன்பாடு. இப்ப நான் என்ன செய்யணும்? ரெண்டா ஒன்றால பிரிக்கணும். பாபா நல்லா விளங்கிக்கோங்க. ரெண்டா ஒன்றால நான் பிரிப்பனாக இருந்தால் n பொதுவெடுத்து வெட்டி விடலாம். ஆகவே மிஞ்சிறது cos theta plus mu sin theta. இங்க sin theta minus mu cos theta. So இங்க வரும் mm வெட்டுப்பட்டறம் r ஒமேகா ஸ்கொயர்ட் பை g என்று வரும். ஆகவே இதுல இருந்து ஒமேகாவை எழுவாய் மாற்றம் செஞ்சால் அந்த கேள்விக்குரிய ஆன்சராக இருக்கும். ஆக ஒமேகாவை எழுவாய் மாற்றம் செஞ்சா g by r அப்புறம் என்ன? cos theta plus mu sin theta over sin theta minus mu cos theta. எல்லாருக்கும் நான் அருட்சு அவ்வளவுதான் இது ஆன்சர். நான் இதுக்கு பதிலாக டி கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதை நீங்க ஒரு செக் பண்ணி பாருங்க. சோ இது சிக்கலான வினாவே அல்ல. சின்ன ஒரு ஐடியா சொல்றேன். ஒருவேளை ஒரு ஆய்வு இல்லைன்னு சொன்னா மியூவை பூச்சியமாக்குனீங்கன்னா இது ரெண்டும் வெட்டுப்பட்டு cos sin என்ன வரும்? 1/tan theta வரும். ஒரு ஆய்வு இல்லாச்சு. அப்ப உராய்வு இல்லாட்டி இந்த இடத்துல மியூ அண்ட போர்ஷன் ஃபுல்லா வெட்டுப்படும். நான் உராய்வு இல்லாம செஞ்சு பார்த்தேன்னு சொன்னா நான் 1/2 பிரிக்கிறேன். பாருங்க, மியூங்கிற பகுதி வராது தானே. n sin theta n cos theta 1/2 பிரிச்சா என்ன வரும்? tan theta சமன் mg over mr omega square. இது வெட்டலாம். ஆக பாரு, omega சமன் g by r into tan theta root. மியூக்கு பூஜ்ஜியம் போட்டீங்கன்னா cosine sinங்கிறது 1/tan வரதானே. cot theta வரும் அல்லது 1/tan theta. அப்ப mu g over r tan theta. சரி, இப்ப நான் கேக்குறேன் அதே கேஸ் தான் இது. இதே இப்படி கிடைவட்ட பாதையில தான் சுத்துது. ஆகவே வாகனத்தின் நிறை விசை mg, அதே மாதிரி மறுதாக்கம் r டாட் டாட் டாட். உராய்வு இருந்தா ஓவர் ஸ்பீடா மேல போனா உராய்வு கீழே, அல்லது சிம்பிளா போகும் பொழுது சறுக்கிறதுனால உராய்வு மேல. அப்ப நீங்க விரும்பினா உராய்வை மேல குறிச்சு இந்த சமன்பாடுகள் எப்படி மாறும்ங்கிறத கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம். அது மினிமம் வெலாசிட்டி v min, இது v max, ரெண்டுக்கும் இடையிலான தொடர்பு எடுக்கலாம்.
அப்ப இந்த இடத்துல பாத்துட்டா அதே கதை தான். இது இப்ப நான் இதை பார்க்கும் பொழுது எனக்கு இன்னொரு மாதிரி எல்லாம் விளங்காது. இதுக்கு முன்னுக்கு இதுல ஒண்ணு கீழே காட்டினேன், தட்டுல சுழல்ற கேஸ், அதுவும் இதுவும் உண்டுதான். என்ன பொறுத்தவரை ஒரு தட்டுல துணிவு சுழல்வதனாலும் ஒரு கிடைத்தரையில ஒரு வாகனம் திரும்புறதும் உண்டுங்கிறேன். ஏன் என்ன பொறுத்த மட்டும் எம்ஜிஆர் உராய்வு விசை தான் சொல் நிறைய மருதாக்கம் சமப்பட்டது. உராய்வு விசை என்ன வரும், மைய நாட்ட விசைய வழங்குதுன்னு சொல்லி முடிச்சு. ஆக எத்தனையாவது 42வது கேள்விக்குரிய ஆன்சர் 4வது. அதை விட்டு நம்ம மேலதிகமான சில விடயங்களை அவதானிச்சோம். இப்ப 43வது வினா எடுப்பியாக இருந்தால் 43வது வினா, கிடையான தரையொன்றில் ஒரு கார் மாறாக்கதையில் ஒரு வட்டப்பாதையில் செல்வதை உரு காட்டுகிறது. இங்க பாரு, இப்படி ஒரு பாதை உண்டு தந்து போட்டு இது காரோட என்ன வியூ, டாப் வியூ காட்டப்பட்டிருக்குது. காரோட டாப் வியூ காட்டப்பட்டிருக்குது. ஆனா எந்த திசையில இயங்குதுன்றதை நான் எதை வச்சு கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால், FAR என்று சொல்லி வழியால தொடுக்கிற திசை இந்த திசையில காட்டுகிறாருந்தா சத்தியமா காரானது இந்த திசையில இயங்குதுன்ற அர்த்தம். ஏன், வழித்தடை அது எப்பொழுதும் என்ன வைக்கும், இயக்கத்தை எதிர்க்கத்தை நினைக்கும். அதனால வழித்தடைய வச்சு கொண்டு நான் கார் முன்னோக்கி அந்த திசையில கிடையாக இயங்குதுன்னு சொல்றேன். கார் மீது வழித்தடை விசை, தரையினால் காருக்கு கொடுக்கப்படும் கிடையுராய்வு விசை எப்படி கேட்கிறார். அப்ப உண்மையில சில பேரோட டவுட் என்னன்னு சொன்னா, வட்டப்பாதையில இருக்கிறதுனால என்ன வரணும், உராய்வு விசை கிடையுராய்வு விசை மையத்தை நோக்கி இருக்கணும் என்ற இது நிலைக்குத்தாக அல்ல, கிடையாக நான் டாப் வியூல இருக்கிறது. ஆக FA என்ற ஆன்சரை இதுக்கு கொடுத்தா கிடைக்குது. ஆனால் நான் சொல்ல வரது என்னண்டா, விளையுள் விசைதான் மையத்தை நோக்கி இருக்கணும். அப்ப இந்த இடத்துல ஒரு விசை இருந்தா இன்னும் ஏதோ ஒரு விசையும் சேர்ந்து விளையுள் இங்க வரணும்டா சத்தியமாக இதை விட தாண்டி இங்கால ஒரு ஏரியாவில் உள்ள ஒரு விசையாக இருக்கணும். அப்பதான் அது ரெண்டோட விளையுள், அது ரெண்டுக்கும் இடையில வரலாம். ஆக இந்த போர்ஷன்ல உள்ள விசை என்ன வரும் என்றால் FB என்று இருக்கிறது. ஆக FB தான் டயரால கொடுக்கிற மரதாக்கம் விளையுள் விசை, உராய்வு விசை. ஆனால் அதுவும் இந்த வழித்தடை கொடுக்கிற விசையில விளையுள் மையத்தை நோக்கி இருக்கிறதுனால அது வட்டப்பாதையில என்ன செய்யும், இயங்கும். இன்கேஸ் நீ இதால கொடுக்கிற, யாரால, உராய்வு டயரால கொடுக்கிற உராய்வு மையத்தை நோக்கி குறிச்சீங்கடா, அது ரெண்டுலையும் விளையுள் இப்படி இருக்கு. அப்ப இது இப்படி இயங்குறதுனால வட்டப்பாதையில இயங்க ஏதா. வட்டப்பாதைக்கு என்ன டெபினிஷன், வேகத்துக்கு செங்குத்தாக விளையுள் விசை இருக்கணும், அல்லது மையத்தை நோக்கி விளையுள் விசை இருக்கணும், தொலை திசையில கதி காணப்படணும். சரி, ஆக கவனம். இதுக்கு ஆன்சர் 2வது FB என்ற ஆன்சர் தான். ஒருவேளை கிடை உராய்வு விசைக்கு பதிலா விளையுள் விசையின் திசையாதன்னு கேட்டா சத்தியமா ஆன்சர் எத்தனையாவதுதான், FA என்று சொன்ன முதலாவது ஆன்சர் வரும். ஆக நல்லா விளங்கிக்கோங்க, என்ன மாதிரியான கேள்விக்கு எப்படி ஆன்சர். இப்ப சில பேர் இந்த இடத்துல டைவர்ட் ஆகலாம். எப்படி டைவர்ட் ஆகலாம், வட்டு இயக்கம் என்று தந்திக்கிறேன், சோ மையத்தை நோக்கித்தான விசை இருக்கணும். நானும் சொல்லுறேன், வட்டு இயக்கம் என்று தந்திக்கிறேன், மையத்தை நோக்கித்தான் விசை இருக்கணும். இல்ல, விளையுள் விசை மையத்தை நோக்கி இருக்கணும். ஆக அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது என்ன வரும் சொல்லும், விளையுள் மையம். ஆக FB-டையும் FR-டையும் விளையுள் தான் FA ஆக இருக்கலாம். சோ கவனம். 44வது வினாவை பாத்தீங்கன்னு சொன்னா, 2 சமமான -Q ஏற்றங்கள் 0, -A அவ்வாறு ஆள்கூறுகள் தரும் பொழுது நான் அதை குறிக்கிறேன். இது X ஆள்கூறு, இது Y ஆள்கூறு. 0, -A. அவ இந்த தூரம் -A ஆக இருக்கிற தூரத்துல என்ன இருக்குது, ஒரு -Q உண்டு. இது 0, 0. அடுத்தது 0, A. அவ இந்த அளவு தூரம் இங்கால வச்சு இந்த இடத்துல ஒரு -Q இருக்கு. X அச்சில் 2A, 0. அவ இது A என்றா இங்கால நான் A, 2A, A, 2A, 2A, 0ல பிளஸ் Q என்ற ஏற்றம் வந்து வச்சா இது AA என்ற தூரம் எனும் ஏற்றம் வைக்கப்படி ஓய்விலிருந்து விடுவிக்கப்படுகிறது. பிளஸ் Q ஏற்றமானது உற்பத்தியை பற்றி இழுவை இயக்கத்தை ஆற்றும், உற்பத்திக்கு நகர்ந்து ஓய்வில் இருக்கும், முடிவெளி தூரம் நகர்ந்து செல்லும், அளவு இயக்கம் ஆற்றும் எளிமை இயக்கம் அல்ல, -2A நகர்ந்து அங்கு ஓய்வடையும் என்கிறது கதை. நல்ல கதை. இப்ப இதுல விளக்கம் என்னன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் பார்த்துட்டோம்னா வேலை முடிஞ்சது. நல்லா விளங்கிக்கலாம். சோ இங்க நடக்கும்னு சொன்னா பாபாக்களே, கவர்ச்சி விசை தொழிற்படும். லெட்ஸ் சே முதலாம் சந்தர்ப்பம் என்கிறதுனால நான் F1 என்று சொல்றேன். இந்த கோணம் அல்பா என்று வைக்கிறேன்.
மேலே இது சிம்பிளாவே விளக்கப்படுத்தி முடிச்சிடலாம். இந்த இடத்துல இருக்கும் பொழுது விளையில் விசை கிடையாது இருக்கிறதுனால இயங்கும், அவை சுவர். இந்த இடத்துக்கு வந்த உடனே இதனாலான கவர்ச்சி விசை இங்க, இதனாலான கவர்ச்சி விசை இங்க, விளையுள் விசை பூஜ்ஜியம். விளையுள் விசை பூஜ்ஜியம் சொன்னா ஓய்வுன்னு சொல்லுவோம். ஆனா இன்னொரு கேஸ் இருக்குது, இது வந்த வேகம் ஒன்று இருக்கிறதுனால அந்த வேகத்துடன் செய்யும் இயங்கும். பட் இங்கால சைடுக்கு வந்த உடனே அப்ப இது இயங்கும் என்று நினைச்சாலும் அடுத்தது இங்கால கவர்ச்சி விசை காரணமாக அது அமர்முடுகி எது வரைக்கும் போகலாம் என்று சொன்னா இது எந்த அளவு ரைட், இந்த அளவுக்கு அந்த இடத்துல இந்த ஓய்விலே இந்த நவிடுறோம். ஆக இந்த இடத்துக்கு வரும் பொழுது மீண்டும் என்ன செய்யும் சொல்லுவாக்க ஓய்வடையும். அப்ப இங்க இருந்து வந்து இங்க போய் ஓய்வடைஞ்சு திருப்பி அந்த இடத்துல நிக்காது, திருப்பி வரும். ஏன்னா கவர்ச்சி விசை துறைப்படும். ஆக ஓ பற்றி ஒரு இயக்கத்தை ஆற்றும். அப்ப அலைவு இயக்கம் அல்லது அது எளிமை சேர்க்கம்ங்கிறதும் சரி. அப்ப உற்பத்தி எளிமை சேர்க்க முதலாவது யோசிக்கிறது, நகர்ந்து ஓய்வில் வரும் பிள்ளை, முடிவிலி தூரம் நகரும் பிள்ளை, அடுத்தது -2a புள்ளிக்கு நகர்ந்து ஓய்வுக்கு வரும் பிள்ளை. சோ இப்ப ஆன்சர் 1 அல்லது 4. 1ல சொல்லுறேன் அலைவு இயக்கம் எளிமை சேர்க்கம், 4ல சொல்லுறேன் அலைவு இயக்கம் ஆனா எளிமை சேர்க்கம் இல்ல. இப்ப எனக்கு குழப்பம். ஆனா ஒன்று மட்டும் வந்து இப்படி போயிட்டு இப்படி வந்து போகும் உண்மை. ஆனா எளிமை சேர்க்கம் எப்படி காட்டுறதுன்னு தெரியல. எளிமை சேர்க்கத்துக்கு டெபினிஷன் என்னன்னு சொன்னா ஆறுமுடுகள் இடப்பெயர்ச்சிக்கு நேர்விகிதசமனாக இருக்கணும். இப்ப நான் சொல்லுறது அவதானிச்சுக்கோங்க. இந்த இடத்திலையும் இந்த நடுத்துண்டுலையும் வார 2 சந்தர்ப்பம். இந்த கோணத்தை நான் பீட்டா வைக்கிறேன், அல்பாவையும் பீட்டாவையும் வச்சு நான் இப்ப விளக்கப்படுத்த போறேன். இப்ப பாபா கவனிச்சுக்கோ, இந்த இடத்துக்கு பேர் சொல்லுவோமே, இது PQ, அது அங்க இது LM வைப்போம். கவனிச்சுக்கோ பாபாக்களே, எல்ல இருக்கும் பொழுது இதை நான் சிம்பிளா விளக்கப்படுத்தி முடிச்சிடலாம், எளிமை சேர்க்கம் இல்லையாட்ட காட்டிடலாம். ஆனால் சில விடயங்களை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எலபரேட் பண்ணி பாரு, கொஞ்சம் யோசிச்சு பாரு, இல்லாட்டி பல தியரிகள் இதுக்குள்ள உள்ள வருது, அதுகளை கொஞ்சம் விளங்கி பாருன்னு தான் இப்படி கொண்டு போறோம். ரைட்? சோ எல்ல இருக்கிற நேரம் இங்க பாருங்க, விளையுள் விசை FL என்னன்னு சொன்னா 2F1 என்ன அல்பா cos அல்பா 2 தடவை F1க்கு என்ன சமன்பாடு 1/4π into q² இன் கீழ் இந்த தூரம். அப்ப இது A, இது 2A, அப்ப 2 4A, அவங்க 5A² root. அப்ப அதுல வர்க்கம்ங்கிறதுனால 5A வர்க்கம் into cos alpha அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம், அயற்பக்கம் 2A over செம்பக்கம் root 5A வரும். இவ்வளவு தூரம் ஒரு சிக்கலான ஒரு தொடர்பு வந்திருக்குது FL. அடுத்தது நான் கவனிச்சுக்கோ, HM நான் பாப்பனாக இருந்தால் FM விளையுள் என்னண்டா 2F2 இந்த இடத்துல உள்ளது 2F2 cos beta வைக்கிறேன் 2 தடவைகள். F2க்கு என்ன சமன்பாடு 1/4π q² இன் கீழ் இந்த தூரம் A2A. அப்ப அதுல வர்க்கம் 2A வர்க்கம் தர cos பீட்டாங்கிறது ஆட்டோமேட்டிக்கா தெரியணும். அடே இது 1/2 என்ன 45 பாகை. சரி 1/2. இப்ப நீ இதுல இருந்து விளங்கிக்கலாம். இங்க பாரு தூரம் குறைஞ்சிக்குது. ஆனா தியரி என்ன சொல்லுதுண்டா ஆறுமுடுகள் இடப்பெயர்ச்சிக்கு நேர்விகித சமன். அப்ப இந்த இடத்துல உள்ள ஆறுமுடுகளோட இந்த இடத்துல உள்ள ஆறுமுடுகள் அரைவாசியா இருக்கணும். இப்ப நான் ஆறுமுடுகளை காணலையே, விசையை கண்டேன். திருப்பி அந்த விசையை நான் எந்த சமப்படுத்துவேன் M/A சொல்ல பிடிக்கல, A பார் தூரத்துக்கு ஏன் வச்சுக்கிறேன். அப்ப A பார் 1 வைக்கிறேன். அதே இதை நான் M/A பார் 2 வைப்பேன். இப்ப எனக்கு A பார் 1 A பார் 2 எப்படி இருக்கணும்டா, இதை விட இது அரைவாசியா இருந்தா எளிமை செய்ய நான் கதைச்சது விளங்கினா சட்டப்படி, இதை விட இது அரைவாசியாக இருந்தா எளிமை செய்யும். அப்ப நான் கேட்கிறேன், இப்ப ஏன் நம்ம ஆறுமுடுகளை யோசிப்பானே, இவன் விளையுள் விசை அரைவாசியா இருந்தா ஆறுமுடுகளும் அரைவாசியா தானே இருக்கும். அப்ப இந்த விளையுள் விசைய பாரு, இப்ப இருக்கிற ஸ்டைல இதை போட்டு நம்ம ஒப்பிட இயலாது. ஆனால் எப்பொழுதும் பாருங்க, நல்லா விளங்கிக்கோ, ஒரு ஓர்டர்ல இருக்கிறது பத்தி கணக்கு எடுக்காத. இங்க பாரு 2 1/4π 2 1/4π இந்த 2A² q² தான் நீ நம்பலாம். அப்ப இந்த A² q² தான் நம்பலாம். நம்பி இதை நான் A வெட்டிட்டேன். ரைட்?
அப்ப எனக்கு இப்ப என்ன மிஞ்சுது சொல்லு பாக்க, ஏதோ ஒரு மாறிலி அதை வச்சு போட்டு 2 5√5 எனக்கு வழக்கப்படுத்துறது கஷ்டம். அப்ப நான் உள்ளுக்கு கொண்டு போய் வர்க்கமூலம் 125 எழுதிட்டேன். அதே மாதிரி நான் இங்க எடுப்பனாக இருந்தால் k இன்டு மேல 1 தான், கீழே 2 உள்ள போய் 2 4 வர்க்கமூலம் h. இதுவும் குழப்புது. உடனே என்ன செஞ்சிட்டேன் சொல்ல பாக்க, இத நான் k இன்டு 2 ஓவர் இங்கே 2, அந்த 2 உள்ள கொண்டு போனா 4, 8 32. இப்ப நான் சொல்லுறது விளையாச்சோ? இப்ப பாரு, இவன் அழகா தொகுதியை சமப்படுத்திட்டு பகுதியை வச்சு கரைக்க போறோம். பகுதியை வச்சு கரைச்சு எனக்கு ஆட்டோமேட்டிக்கா விளங்குது. வர்க்கமூலம் 125 வர்க்கமூலம் 32, வர்க்கமூலம் 32 பகுதியில் இருக்கிறதுனால இவர் சிறியவர், அதனால பெருமதி கூட, அது ஓகே. ஆனா இதை விட இது 2 மடங்கு பெருசாக இருக்கணும்னு சொன்னால், 2 மடங்கு பெருசாக இருக்கணும்டா 32 64 128 ஆயிக்கணும். ஆனா இந்த இடத்துல 125. நான் சொன்ன விளக்கிச்சார். இது 128 என்ன எழுதிவன், 4 தர 32 எழுதிவன். 4 வெளியே வந்தா 2. அப்ப வர்க்கமூலம் 32 எல்லாம் கேன்சல் பண்ணா இது 1/2, இது 1. அப்ப இதை விட இது 2 மடங்கு. அப்படின்னா சிக்கலன, இது 1/2, இது 1. 1/2 1ண்டா 1:2. இதை விட இது 2 மடங்கு கூட வருது. ஆனா கிட்ட வரும்பொழுது 2 மடங்கு கூட வரக்கூடாது, குறையண்டு வரணும். அப்ப இது என்ன இயக்கம் இல்ல, சத்தியமா எலிமென்ஸ் இயக்கம் இல்லை. நீங்க வேணும்டா பாஸ் பேப்பர்ல ஒரு கேள்வி ஒன்று இருக்குது, அதை எடுத்து ஒழுங்கா பாருங்க. இந்த இடத்துல தாக்குற விளையுள் விசைக்கான ஒரு கோவை முடிவிலி தூரத்தோட அவர் கீழே இருந்தாரு, முடிவிலி தூரத்தோட கீழே இருந்தார். ஆனால் அவரு அந்த இடத்துல விசையில பர்மனன்ட் கேட்டதுனால நாங்க இப்படி கீழ வேண்டி வந்தது. சோ நான் சொல்ல பாரதா, எஃப்க்கும் இடப்பெயர்ச்சிக்கும் இடையிலானது. இந்த இடத்துல பாருங்களேன், என்ன இல்ல, நேர்கோடு இல்ல. உற்பத்தி கூடான நேர்கோடாக இருந்தால் அதை நான் எளிமை சேர்க்கம் என்று எடுக்கலாம். ஆகவே இது எளிமை சேர்க்கம் இல்ல. கேள்வி, அதை கொண்டே செக் பண்ணி பார்க்கலாம். ஏன் அப்படி சொல்லுண்டா, இங்க அழைக்கும் போது விளை விசை இடம் நோக்கி, இங்க அழைக்கும் போது விளை விசை வளம் நோக்கி. அப்ப இடம் நோக்கினது பிளஸ் தான், வளம் நோக்கினது மைனஸ் தான் கேட்கணும். ஆனா பர்மனன்ட் இருக்கும் போது 2 என்ன செய்யலாம், பிளஸ் வைக்கலாம். நான் முடிச்சுக்கோ, இது பாஸ் பேப்பர் கேள்வி. 2000 எத்தனாம் ஆண்டு தெரியல, போய் பார்த்து அதை முடிவு எடுத்துக்கோங்க. ரைட். சோ இந்த கேள்வியை நம்ம சொல்லியாச்சு. இப்ப நான் ப்ரூஃப் பண்ணிட்டேன், அலைவு இயக்கம். ஆனால் அது என்ன இயக்கம் இல்ல, எளிமைசை இயக்கம் அல்ல என்றது முடிவெடுக்கிறது. இத வேற ஒரு மாதிரி சொன்னி, ஆனா இப்ப வர விசை கூடுதுதான், பட் இடையில திரும்பி விசை குறைஞ்சு பூச்சியமாகுது. அந்த இந்த இடையில ஒரு பீக் கொண்டிருக்குது, கூடி அது பிறகு குறைஞ்சு பூச்சியமாகும், பட் சீராக இல்லை. ஏன் சீராக இல்லைங்கிறத ஐஷோஸ்டா, கோணமும் மாறுது தூரமும் மாறுது, கோணமும் மாறுது தூரமும் மாறுது. அதனாலதான் விசையில அந்த தொடர்பு ஏக பரிமாணமாக இல்லை. ஆக 44வதுக்கு ஆன்சர் அலைவு இயக்கம், எளிமை இயக்கம் அல்ல. 44க்கு 4வது. 45வது வினாவை கொஞ்சம் எடுப்போம். நாங்க ஆகிய பண்ற அந்த விடங்கள் இதுகளை கொஞ்சம் என்ன செய்யுங்க, எடுங்க, உள்வாங்க பாருங்க. அப்ப இதுகெல்லாம் தெரிஞ்சா எக்ஸாம்ல ஒரு கேள்வி வரும் பொழுது சந்தேகப்பட்டுட்டீங்க, நீ தானே கன்ஃபார்மா விளங்கி வச்சுக்கிறாய், ஆன்சர் எடுத்துட்டு போதான். 45வது வினா, ஏயானது திணிவு 2m, ஏனது திணிவு 2m அண்டர்லைன் பண்ணி. அந்த இடத்துல நான் இன்னொரு இதோட உங்களுக்கு குழப்பறதுக்கு தந்தீங்களா, நான் தரவில்லை. அதான் அடுத்த இஷ்யூஸ். இங்க 1 2 3 4 திணிவுகள் இருக்குது, 4ம் சமதிணிவுடையவை. ஆனால் இவர் மட்டும் கொஞ்சம் இதுல சரியா அந்த இடத்துல அடிக்கக்கூடிய மாதிரி ஒரு படம் காட்டி வச்சுக்கிறார். ஏங்கிறது மட்டும் எத்தனை 2m திணிவு, மற்றதெல்லாம் என்ன திணிவுகள் சொல்லுவாங்க, MM என்ற திணிவுகள், BCD என்று தந்திக்கிறார். இதை விட்டா அடிக்கிற அடிக்கிற கதி தந்திக்கிறாரா? மற்ற எல்லா குண்டுகளும் எம்ஜிவியுடையன. ஏயான ஒரு பக்கத்தில் இழுக்கப்பட்டு விடப்படும் பொழுது அது பியுடன் பி வேகத்துடன் மோதுகிறது. எல்லா மோதுகையிலும் பூரணமிழ் தன்மையாம். அதை கூடி தந்தீங்க, பூரணமிழ் தன்மையில இயக்க சக்தி காப்படை. ஏயானது பியுடன் மோதிய பின்னர் கேட்கிறார், பியோட அடிச்ச பின்னர். நல்லா விளங்கிக்கோ, ஒருவேளை இதுல திணிவு எம்மாக இருந்தா என்ன நடக்கும்டா, ஏ ஓய்வுக்கு வர பி சி டி இயங்காது, இ மட்டும் வி என்ற கதியோட செல்லும், இ மட்டும் வி என்ற கதியோட செல்லும்.
இதை வேணும் என்றால் நியூட்டன் ஸ்ப்ரெட்ல இருக்குது. நான் நேரத்தோட உள்ள ஆக்களுக்கு நான் அதை கொண்டு வந்து காட்டியே வைக்கிறேன். நியூட்டன் ஸ்ப்ரெட்ல சொல்லி அதை கொஞ்சம் கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்க. அதே மாதிரி சமதிரி விட்டு தானே 2 திணிவை கொண்டு நான் இழுத்து விட்டால் அது வந்து அடிச்சு இங்கால உள்ள 2 திணிவு வெளியேறும். 3 திணிவை இழுத்து விட்டால் இங்கால 3 திணிவு இல்லையே, ஆனாலும் அங்க இருந்து 1 2 3 எண்ணி CDE வெளியேறும். 4 திணிவை இழுத்து விட்டால் அதே மாதிரி இங்கால இந்த எண்ணி BCDE 4 வெளியேறும். அப்படி ஒரு பகுதி இருக்கிறது. காரணம் என்னடா, பூரணவழ்தன்மை மோதலில உந்தம் காப்படைவதுடன் இயக்க சக்தியும் காப்படையணும். ஆனால் இங்கு உள்ள குழப்பம் என்னன்னு சொன்னா இது 2m. ஆகவே ஆரம்ப உந்தம் கவனிச்சுக்கோ, இனிஷியல் என்ன வரும் சொல்லு 2mv என்ற உந்தம் இருக்குது. ஆக இறுதி உந்தமும் காப்படையணும், இயக்க சக்தியும் காப்படையணும். இப்ப அவருடைய கேள்வி என்னன்னு சொன்னா, மோதிய பின்னர் ABCDE எல்லாம் V/5 ஓட இயங்குமா? அப்ப V/5 ஓட ABCDE எல்லாம் அப்ப என்ன வரும் சொல்லுவாங்க, 2 3 4 2 ABCD எஸ் 2 3 4 5 6 V/5 ஆகும். அப்ப நான் சும்மா உதாரணத்துக்கு இந்த காப்பத்துக்கும் போடுறேன் 2mv into 6m எல்லாம் 2 3 4 5 6 தானே into v dash ன்னு சொன்னா கூடி 2m ஆல வெட்டினா 3. சோ v dash ஒருவேளை V/3 ஓட இயங்குமென்றா நான் யோசிச்சிருப்பேன். ஆனா V/5 இல்ல. ஆக V/3 சரி என்று சொல்லல. அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா உந்தம் காப்படையும், அடுத்ததுதான் இயக்க சக்தியும் யோசிப்போம். அவன் முதலாவது ஆன்சர் இல்ல. இரண்டாவது ஆன்சர் எடுப்பனாக இருந்தால் A ஓய்வுக்கு வர Dயும் Eயும் V கதியுடன் இயங்கும் என்று சொல்லப்படுது. அப்ப யோசிப்பாரு, ஆரம்ப உந்தம் 2mv. இப்ப அவர் சொல்றது 2m தர v dash. ஆகவே v dash என்கிறது வெட்டினா v. அப்ப அவர் சரி மாதிரி விளங்குது, அதுக்கு அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னா, அது சரி என்றால் நான் இப்ப செக் பண்ணணும் இயக்க சக்தி அப்படின்னு சொன்னா half into 2m into என்ன சொல்லும் v squared. இது ஆரம்ப இயக்க சக்தி. இறுதி இயக்க சக்தி சொல்லுவது என்றால் half into m into v squared. அப்படி 2 பேரு. ஆகவே அதே ஆன்சர். ஆக இயக்க சக்தியும் சமன்கிறதுனால ஆன்சர் இரண்டாவது. வேணுமெண்டா மூன்றாவது பார்த்தா A ஓய்வுக்கு வர E ஆனது V/2 பச்சைப்பல உந்தம் பிள்ள. A ஓய்வுக்கு வர மற்ற எல்லாம் V/4 போட. A ஓய்வுக்கு வர மற்ற இதெல்லாம் V/4 சொன்னா கவனிச்சுக்கோ 2mv சமன் 4m தர v dash ன்னு சொன்னால் அப்ப நான் இதை வெட்டினா 2 even v dash V/2 என்றாலும் யோசிக்கலாம். அதுவும் பிள்ள A ஆனது V கதியுடன் பின்னதைக்கும் எல்லாம் ஓய்வில் இருக்கும். பின்னதைக்கும் என்று சொல்லப்படுவது இயக்க சக்தி காப்படைஞ்சாலும் உந்தம் காப்படையவில்லை. சோ பிள்ளை. சோ ஆக ஆன்சர் என்னன்னு சொன்னா இதுல இரண்டாவது ஆன்சர். ஏனையவைகள் உந்தம் செட் ஆகிற மாதிரி தந்திருந்து அதை கொஞ்சம் யோசிக்க வைத்திரு எல்லாம் ரைட். ஆனால் அப்படி செய்யவில்லை. 45க்கு இரண்டாவது. 46 30 பாகை சாய்வுடைய சாய்தளத்தில் குச்சி ஒன்று சமநிலையில் உள்ளது. அண்டலை பண்ண குச்சி ஒன்று சமநிலையில் உள்ளது. சில கேள்விகள் எடுக்கும் பொழுது நம்ம அந்த கேள்வியில உள்ள சில ட்ரிக்ஸ் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு என்ன செய்யணும் சில பக்கம் விளங்கிச்சோம். அந்த கேள்வியில உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கிறோங்க. சமநிலையில் உள்ளதுன்னு சந்திக்கிறார். கிடையோட 30 பாகை சாய்ந்து இருக்கிறார். சரி, 30 பாகை சாய்வுள்ள ஒரு எனது திணிவு ஒன்று சமநிலையில் உள்ளது. அப்ப நான் என்ன செய்யணும், அதுல நிறைய விசை mg குறிப்பேன். அதுக்கு அடுத்தது சமநிலையில் இருக்குதா உராய்வு விசை குறிப்பேன். அடுத்தது செவ்வன் மறுவாக்கம் 6 குறிப்பேன். தேவைப்பட்ட இந்த கோணம் 30 பாகை. இப்ப என்ன சொல்றதுன்னு சொன்னா, தளத்துக்கு செங்குத்தாக குற்றிக்கு வழங்கப்படும் விசை நேரத்துடன் அதிகரிப்பின். நான் ஒரு விசை ஒண்ணு கொடுக்குறேன், தளத்துக்கு செங்குத்தாக ஒரு விசை ஃபுல்லா என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க. அண்ணன் இப்படி ஒரு விசைய கொடுத்து இப்ப நான் ஒரு விசையை கொடுத்தா இப்ப மறுவாக்கம் என்ன செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். நான் சொல்றது நல்லா கவனிச்சுக்கோ. இந்த திசையில சமநிலையில் இருக்கிறதுனால ஃபோர்ஸ் ஆஃப் ஃபிரிக்ஷன் சமன் என்ன இருக்கும், mg sin θ. அதே மாதிரி இந்த திசையில ஆல்ரெடி r1 வைக்கிறேன். r1 சமன் mg என்ன θ cos θ. இவ்வளவுதான் நடந்தது. ஆனால் இப்ப சமநிலையில் இருக்கிறது சொல்லப்படுது. ஒன்னால f7 μr பயன்படுத்த இயலாது. அதான் அந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல்.
மட்டுமட்டாக அல்லது எல்லை நிலையில் இருக்குது அல்லது எங்க எத்தனிக்கிறது, வழுக்கும் தருவாயில் இருக்கிறது என்ற வார்த்தைகள் பயன்படுத்தாம நம்ம அதை என்ன செய்யலாது, அந்த சமன்பாடு பயன்படுத்த இயலாது. ஒன்று வழுக்கிற நேரம் அல்லது வழுக்கு எத்தனிக்கிற நேரம் தான் எப்சிலன் மியூஆரை பயன்படுத்தலாம். அந்த இடத்துல எப்சிலன் மியூஆர் பயன்படுத்த இயலாதுன்னு தெரிஞ்சுட்டு இருந்தாலே அடுத்தது ஆல்ரெடி சும்மா சமநிலையில இருக்கிறதுக்கு நான் விசையை கொடுக்க உராய்வு விசை மாறாது. ஏன்னா உராய்வு விசை mg sin θ, உராய்வு விசை mg sin θ. இன்கேஸ் என்கிற ஒரு பொருளாக இருந்தால் உராய்வு விசை என்ன செய்யும், அதிகரிக்கும் என்று சொல்லலாம். ஆக உராய்வு விசை மாறாது என்கிறது. சோ இந்த இடத்துல நீ அண்டர்லைன் பண்ண வேண்டியது சமநிலையில் உள்ளது என்கிறதையும் கதைச்சிடணும். தெரியல, நான் அதையும் உங்களுக்கு ஒருக்கா சொல்லி தரணும்னு சொன்னா ஆறுங்கிறது என்ன வரும் சொல்லு பார்க்க, p பிளஸ் mg என்ன தீட்டா. சில நேரம் எப்படி யோசிக்கிறது, காஸ் தீட்டா. அப்ப பாருங்க p அதிகரிக்குது, அப்ப r அதிகரிக்குது. r அதிகரித்த எப்சிலன் மியூஆர்ல f அதிகரிக்கும் என்று நாங்க நினைப்போம். ஆனா இந்த இடத்துல எப்சிலன் மியூஆரை போட இயலாதுங்கிறது, போட இயலாது. சோ ஆன்சர் நேரத்துடன் மாறாது. ஒருவேளை எல்லை சமநிலையில் இருக்கிறது அப்படி என்று சொன்னா கூடி அதுக்கு பிறகு நான் என்னத்தை தான் அதிகரிச்சாலும் எப்சிலன் மியூஆரை போட்டாலும் அது என்ன உராய்வு விசை அதிகரிக்குது என்றதுக்காக அந்த திசையில போகாது. நல்லா இதான் ஒண்ணு இருக்கும் போது மேலே ஆக போகுது இல்லையே, இயங்கிக் கொண்டிருக்கும்னு சொன்னா அப்ப நான் சொல்லலாம், நான் சிவன் மருதாக்கத்தை கூட்டுறதுனால உராய்வு விசை செய்யும் அதிகரிச்சு இயங்குறத நிப்பாட்டும், மற்றபடி மேல் நோக்கி என்ன செய்யறதோடு பொழுதும் இயங்காது. ஆக கவனம். ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன். 47வது கேள்வி. 47வது கேள்வி. இந்த 47வது கேள்வியில உள்ள குழப்பம் என்ன மாதிரின்னு சொன்னா பாருங்க, இந்த ஒவ்வொரு வினாக்களும் பழைய இந்த செஷன் ஆரம்ப பகுதிகளில் உள்ள வினா சில நேரங்கள்ல சில பிள்ளைகள்ல எண்ணம் கூட ஏன் இவ்வளவு இலகுவான வினான்னு சொல்லி, ஆனால் இந்த மாதிரி சில கேள்விகளை பார்க்கும் பொழுது அது கொஞ்சம் வேர்த்தா இருக்கும் என்று தெரியும். 47 பாரு. ஏயும் பியும் ஒப்பமான கிடைத்தரையில் நிற்கும் சமதனி உள்ள இரு நபர்கள் ஒப்பமான கிடைத்தரையில இருக்கிறாங்க. யாரு, ஏ என்று ஒருத்தர் இருக்கிறாரு, அது மாதிரி பி என்ற ஒருத்தர் இருக்கிறாரு. நல்லா விளங்கி பண்ணுங்க, இரண்டும் ஒப்பமான சமதிணிவுடையது. அதை சொல்ல இல்ல, ஏ தன்னிடமுள்ள எம் திணிவுடைய ஒரு பந்த, அவர் கேபிட்டல் எம் திணிவுடைய பந்து, அவை இவருடைய திணிவை நான் 2 பேருடைய சிம்பிள் என்று வைக்கிறார். இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா கிடையாக பிக்கு எறிகிறான். இவர் இந்த பந்த கிடையாக பிக்கு எரியும் பொழுது என்ன சொன்னா இப்ப நான் இந்த பகுதியை வேறையாக யோசிக்க தெரியணும். அப்ப நான் ஏதோ ஒரு டைம்ல இப்ப இவர் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, இவர்கிட்ட இருந்து பந்து கேபிட்டல் எம் திணிவுடைய பந்து பியோட போகும் பொழுது சிம்பிள் எம் திணிவுடைய ஏ V1ஓட போவார். அதுக்கு பிறகு நல்லா கவனிச்சுக்கோ, இந்த பிய பொறுத்த மட்டும் இல்ல, சிம்பிள் எம் இது வெயிட்டிங்ல இருந்து இத பிடிச்ச உடனே நான் அதை எங்க இருக்கிறேன், பந்த பிடிச்ச உடனே பி ஆனது இந்த திசையில V2 அந்த கதியோட போவார். இந்த V1 V2 நான் கண்டுபிடிக்கிறேன். V1 கண்டுபிடிக்கிறதுக்கு ஆரம்ப உந்தம் 0 தானே, அவ இறுதி உந்தமும் 0 இருக்கணும். கேபிட்டல் NV என்கிறது இல்லாட்டி கேபிட்டல் NV மைனஸ் சிம்பிள் MV1 சமன் 0 என்று வரும். ஆக V1 சமன் கேபிட்டல் NV இன்குள் சிம்பிள் M. இந்த வேகத்தோட ஏங்கிறது பின்னோக்கி போவார். இப்ப பீட இதை நான் பார்க்கணும்னு சொன்னா பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோ, இதுதான் இப்ப அடுத்த தொகுதியாக பார்க்கணும். இவரை பொறுத்த மட்டும் ஆரம்பம், இது இறுதி. இவரை பொறுத்த மட்டும் இதுதான் ஆரம்பம், இது இறுதி. அப்ப ஆரம்ப உந்தம் என்ன, MV என்ற உந்தம். MV என்ற இதுல உந்தம், இவருக்கு வேகம் இல்லை. ஆக இவருக்கும் கூடி இந்த திசையில உந்த காப்பு தத்துவம் போட்டா MV சமன் என்ன வரும் சொல்லுவோம், இவரு இப்ப இவருடைய திணிவு M பிளஸ் கேபிட்டல் M என கோலம் சேர்ந்து, ஆக M பிளஸ் கேபிட்டல் M into V2 எடுக்கிறோம். Therefore V2 எடுக்கலாம், கேபிட்டல் M V இன்குள் சிம்பிள் M பிளஸ் கேபிட்டல் M எடுக்கலாம். அவ நான் அது முதலாவது கண்டிஷன். அதுக்கப்புறம் அவரு அதையும் முடிக்கல, பி அதனை ஏந்தி மீண்டும் ஏக்கு எறிய, ஏ அதனை ஏந்தி பிடிக்கிறான். அவ வேகம் சொல்ல இல்ல, சத்தியமா இதையும் நீ என்ன எடுக்கணும், அதே வேகம் தான் எடுக்கணும். இல்லாட்டி தராம அவ்வளவு தூரம் கொண்டு போக இயலாது. வேற வேகம் சொன்னாலும் ஆன்சர் எடுக்கலாம், கொஞ்சம் ஆர்கியூ பண்ணி எடுக்கணும். ரைட், இப்ப நான் என்ன தெரியுமா சொல்றேன், கவனிச்சுக்கோ. பி என்கிறவரை நான் கன்சிடர் பண்ணிக்கிற பொழுது நல்லா விளங்குறேன். பி என்கிறவரு கையில பந்தோட எந்த திசையில
v2 ஓட போயிட்டு இருக்கிறவரு இப்ப என்ன செய்யறாருடா, இப்படி போயிட்டு இருந்தே இந்த திசையில பந்து எறிகிறார். அப்ப நான் அந்த சிச்சுவேஷனை யோசிப்பனாக இருந்தால் v3 என்ற வேகத்தோட போகும் பொழுது அந்த கேபிட்டல் M என்ற பந்தை v என்ற கதியோட எறிகிறார். சிம்பிள். இப்ப நான் இவருக்கு உந்தக்காப்பு தத்துவம் போடுவனாக இருந்தால் என்ன ஆரம்ப உந்தம் சொல்லுவாங்க இந்த கேஸுக்கு? இந்த திசையில ஆரம்ப உந்தம் m plus simple m into v2 சமன் இந்த திசையில தானே பார்த்தோம், simple m v3 minus capital M v. இத சுருக்க கஷ்டப்படாத. m plus m into v2 க்கு பதிலா m plus m into v2 க்கு பதிலா mv போடலாம். சோ mv minus mv இங்க வந்தால் அதுவும் mv. ஆகவே v3 சமன் 2 capital mv equal simple m என்று வரும். இதுதான் எரிந்த பின்னர் b எனது வேகம். b எரிந்த பின்னர் அடுத்தது யாரு இப்ப பார்க்கணும். நல்லா ஏங்கிறவரு எப்படியானவர்னு சொன்னா, இந்த திசையில v1 ஓட போய்கொண்டிருக்கிறவரு அப்படின்னா இந்த இடத்துல பந்து கிடையாகவே போகுது, இயக்கத்துல போகலன்னெல்லாம் எடுக்கணும். சரி, போறவரு இப்ப என்ன செய்யுதுன்னு சொன்னா, இந்த கேபிட்டல் M என்ற பந்து v யோட வருது. அதுக்கு பிறகு நடக்கிற சம்பவம் என்ன? இது சிம்பிள் M பிளஸ் கேபிட்டல் M பிடிச்ச உடனே இந்த திசையில v4. சோ இப்ப நான் சொல்றேன், இந்த திசையில ஆரம்ப உந்தம் என்னன்னு சொன்னால் simple M v1 plus capital M v சமன் simple M plus capital M into v4 என்று. பாபா simple M v1 க்கு பதிலா என்ன போடலாம்? பாரு simple M v1 க்கு பதிலா mv. அடுத்து mv mv 2mv. ஆகவே v4 சமன் 2mv equal m plus capital M. அப்ப நான் v4 ஐயும் கண்டுட்டேன். v4 என்றால் இறுதியாக ஈடு. அதே மாதிரி இறுதியாக b என்கிறது எங்க த்ரோ பண்ண பிறகு v3. இது ரெண்டையும் பாருங்க. பார்த்து இது ரெண்டையும் பார்த்து எதனையும் பெருசு ஒப்பிட்டீங்கன்னு சொன்னா 2mv மாறிலி இங்க m பட் பிளஸ் கேபிட்டல் M பகுதி கூட இருந்தா v4 குறைய. v4 யாரு? a குறைய. அவ இரண்டு பேரும் எதிரெதிர் திசையில, ஆனால் விளைவுடாக a குறைந்த வேகத்தோட வருவார். ஏயும் பியும் எதிரெதிர் திசையில் இயங்குவார். ஏயும் பியும் எதிரெதிர் திசை, ஏயும் பியும் ஓய்வுங்கிறது இல்ல பிள்ளை. அவை ஆன்சர் கொண்டு வராது. ஏயும் பியும் ஒரே திசைங்கிறதுனால 2 3 வராது. ஆன்சர் எதிரெதிர் திசைங்கிறதுனால 4 அல்லது 5. அடுத்தது ஏயின் வேகம் பியின் வேகம் எது பெருசுன்னு சொன்னால் எது வேகம் பெருசு? இது v3 பெருசு, பியின் வேகம் பெருசு. ஏயின் வேகம் பியின் வேகத்திலும் அப்ப சிறியது என்ன வரணும்? 5வது ஆன்சர். சோ ஆகவே இந்த கேள்விக்கு 5வது ஆன்சர். சோ ஃபர்ஸ்ட் டைம் 5வது ஆன்சர் எடுத்திருந்தால் வெரி குட். 48வது கேள்வியை கொஞ்சம் பாருங்க. பார்க்க 48. ரைட், 48வது கேள்வி அதுவும் கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகளை வச்ச கேள்விகள். எப்படின்னு சொன்னா, சிம்பிளின் திணிவுடைய துணைக்கு ஒன்று ஆர் ஆரையுடைய ஒப்பமான அரைக்கோள மேற்பரப்பின் உச்சியில் இருந்து வழுக்க தொடங்குகிறது. அனலைன்மெண்ட் உச்சியில் இருந்து வழுக்க தொடங்குகிறது. மீனிங் அப்ப என்ன இல்ல சொல்லுங்க, அதுல ஆரம்ப என்ன கிடையாது, வேகம் ஒன்று இல்ல, ஓய்வில் இருந்து வழுக்க ஆரம்பிக்குது என்ற மீனிங் தான் அதுக்கு சொல்ல வர. 48வது. சோ இப்படி ஒரு ஆர் ஆரையுடைய இதுல இப்படி என்ன செய்யப்பட்டு இருந்தால் இதுல இருந்து வழுக்க தொடங்குகிறதாம். கேள்வி, அது மேற்பரப்பை விட்டு நலவும் தருவாயில் நிலைக்குத்து கோட்டுடன் அமைக்கும் கோணம் சீச்சாட பெருமன் என்று கேட்கிறார். அப்ப இது அப்படியே வார நேரம் என்ன இல்லைன்னு சொன்னா நல்லா விளையுங்கோ. இது மேல நான் கீறுனால பார்த்து குழப்பி எடுத்து வரல. இப்படி ஆரை வடிவத்தில் இருந்து இங்கேயிருந்து வரும் பொழுது இப்படியே வராது, இந்த துண்டோட விலகி ஒரு என்ன எரிய இயக்கத்துக்கு தான் போய் வந்து விடும். இப்படியே வந்து இப்படி வந்து விடாது. நான் கீறுனால பார்த்தா எரியம் மாதிரி இல்ல, அரை வட்டமல் வைக்கணும். அப்ப இங்கால போய் இப்படி ஸ்லிப் ஆகி அப்ப எப்படி வாரது, இந்த ஒரு துண்டுல மேற்பரப்பை விட்டு நழுவுகிறதாம். அந்நிலை இல்ல நிலைக்குத்தோட அமைக்கிற கோணம் சீட்டாக்கு தொடர்பு என்ன கேட்கிறார். அப்ப நான் கேட்கிறேன், இந்த நிலைக்குத்து வட்ட இயக்கம்ங்கிற ஐடியா உனக்கு வரணுங்கிற முதலாவது. அடுத்தது விசைகளை குறிக்கிறேன் பாரு. mg
தொடுகையில் இருக்குதா, அப்போ ஒரு மறுதாக்கம் n. அவ்வளவுதான். இது தீட்டா தான், இது தீட்டா. அப்ப இந்த இடத்துல இது வழங்கி வந்திருக்கிற நேரம் நல்லா கவனிச்சு, இதுக்கு தொடரிக்கதி ஒன்று இருக்குமே v. இது வரை இப்படி ஒரு செங்குத்தான் அடிச்சு மேல முடிச்சு. இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, மையத்தை நோக்கி f7ma போடுறேன். நிலைக்கு தொட்டே கண்ணே அந்த கணத்துல மையத்தை நோக்கி நான் f7ma போடுவனாக இருந்தால் f என்ன வரும்? mg cos theta minus n. minus n சமம் mv squared over capital R. R இந்த பாதையிட R v squared over R. இல்ல தொடுகை நீங்கும் பொழுது n சமம் என்ன செய்யும்? பூஜ்ஜியமாகும் பொழுது. ஆகவே நான் சமன்பாடு எழுதலாம் mg cos theta சமம் mv squared over capital R. m நான் விட்டுறேன். இப்படி ஒரு தொடர்பு எடுத்து வச்சுக்கொள்ளும். அடுத்தது எனக்கு தேவை cos theta ஆன்சர் v squared over rg. அப்ப theta cos inverse v squared over rg ன்னு சொன்னா v squared என்ற ஒன்று அதுல கிடையாது, வேகம் இல்ல. அப்ப நான் வேகத்தை எடுக்கணும். வேகத்தை எடுக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ற தியரி என்னன்னு சொன்னா, ஓய்வுல இருந்து இங்க வரும் பொழுதுன்னு சொன்னா இயக்க சக்தி அதிகரிப்பு இந்த இவ்வளவு அழுத்த சக்தி குறைவால ஏற்பட்டிருக்கணும். அப்ப பாரு, இது ஆரண்டா, இது செங்கோணம். ஆகவே இது பாரு, இது R. அப்ப இந்த நீளம் R என்ன தீட்டா? cos theta வரும். ஆக இது ஃபுல்லா R, இது R cos theta. அப்ப இந்த தூரம் என்ன வரும் என்றால் R minus R cos theta வரும். அப்ப நான் சொல்றது சரியான பாரு, அழுத்த சக்தி இழப்பு சமன் இயக்க சக்தி அதிகரிப்பு என்று சொல்றேன். அழுத்த சக்தி இழப்பு mgr into 1 minus cos theta. R minus R cos theta, R னா வெளிய எடுத்து போடு, 1 minus cos theta ன்னு எழுதிக்கிறேன். சமன் இயக்க சக்தி அதிகரிப்பு half mv squared. நான் ஒரே ஸ்டெப்ல எழுதி முடிச்சு விடுறதுக்கு ட்ரை பண்றேன். இல்ல சரி, எம்ஐ நான் வெட்டுறேன். இங்க எனக்கு v squared over r இருக்குது. அப்ப நான் இதுல என்ன செய்யலாம் என்றால், நான் இப்படி எடுக்கிறேன் v squared over r. v squared over r சமம் இங்க வந்தால் 2g into 1 minus என்ன வரும்? cos theta under. அப்ப நான் இங்கே v squared over r க்கு பதிலா என்ன எழுதலாம்? g cos theta எழுதலாம். நான் சமப்படுத்தணும் அடுத்த வரையில. நான் சுருக்கிறதுக்காக இங்கே எழுதி போறேன். So அப்ப நான் இவரை gg வெட்டினா 2 minus 2 cos theta சமன் cos theta. அப்ப அவர் போன 3 cos theta 2. ஆகவே cos theta 2 கீழ் 3 theta cos inverse 2 by 3 எத்தனையாவது ஆன்சர்? cos inverse 2 by 3 மூன்றாவது ஆன்சர். சோ நாங்க இது ஒரு சின்ன ஒரு பகுதியோட சேர்ந்தது 48வது கேள்வி. நிலைக்குத்து வட்ட இயக்கம்ங்கிற கதை தெரியணும். தெரிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணி பார்க்கணும். அவ்வளவுதான் சமன்பாடு. அதுக்கு அடுத்தது இங்க என்ன? சுருக்கள் தானே. அதுக்கு அடுத்தது அங்க இருக்கிறது என்ன? சுருக்கள். கவனிச்சுக்கோங்க. ரைட்? சரி பாபா, 49வது வினாவை பாத்தீங்கன்னு சொன்னால், இப்படி ஒரு சாய்வுல 45 பாகையில 200 கிராம் இருக்குது. நல்லா விளங்கி வச்சுக்கணும். இதோட கேள்விகள் டைவர்ட் பண்ணக்கூடிய கேள்விகள் இருக்கிறது. படத்தில் காட்டப்பட்டுள்ளதுல A என்ற திரிவு இது வச்சுக்கிறார், B என்கிறவர் தந்திக்கிறார், இது 1 கிலோகிராம் தந்திக்கிறார். சோ விசைகளை நான் குறிக்கணும். mg என்கிறது 10 நியூட்டன் என்று, மறுதாக்கம் R என்கிறத குறிக்கணும். இந்த இடத்துல இழுவை T இருக்கும், இங்க இன்னும் வேற ஒரு இழுவை. சோ இது T1 என்று இது T2 என்று சொல்லி குறிச்சு சத்தி எடுக்கணும். பாவமா ஏக்கு மேசைக்கும் இடையில உராய்வு குணகம் தசம் உண்டு எனின் ஏயின் மீது தொழிற்படும் உராய்வு விசை யாதுன்னு கேட்டீங்க. உங்களுக்கு நல்லா விளைவிக்கணும். இந்த புள்ளி எழுப்பி என்ன விசைகளின் சமநிலை. இது ரெண்டும் 90 பாகையில தாக்குது. இது ரெண்டு விளைவுகள் இதுக்குன்னு தெரியும், சமன் என்று தெரியுமாடா. இதை நீ T3 என்று வை. யோசிப்பாரு, 90 பாகையில தாக்குது, விளைவில் 45 பாகையில போகுதுன்னு சொன்னா இது ரெண்டு விளைவுல 45 பாகையில போனாதான் இது 45 பாகையில தொழிற்பட்டு சமநிலைப்படுத்திக்கணும். அந்த அடிப்படையில அப்ப இது ரெண்டு பருமனும் சமன். நான் T1 T2 வச்சுக்கிறேன். பிள்ளை அல்ல, T1 சமன் T2 எடுத்துடலாம். T2ங்கிறது 2 நியூட்டன் தெரியும். ஆக இழுவிசை 2 நியூட்டன் கண்டாச்சு. அது அங்கால இழுக்கிற நேரம் என்ன செய்யும் சொல்லி பார்க்க, இந்த திசையில உராய்வு விசை தொழிற்பட்டு சமநிலையில வச்சுக்கணும். அப்ப பாரு, இது இப்படி ஒரு இதற்கு சொன்னால் திருப்பத்தை கொடுக்கும்டா. முறைப்படி நான் கீழிக்கணும். இவரை நான் வலப்பக்கம் கொஞ்சம் சரிச்சுதான் கீழிக்கணும். அப்பதான் இடைஞ்சொலி திருப்பத்தை கொடுத்து சமநிலையில வச்சுக்கணும். கேள்வி ஏக்கும் படத்தில் சமநிலையில் உள்ள தொகுதி, அதுக்கு மண்டலம் பண்ணிக்கோ, உராய்வு விசை யாதுன்னு கேட்கிறார்.
இப்ப நான் ஒரு விடயத்தை செக் பண்ணி பார்க்கணும். என்னன்னு சொன்னா, உராய்வுல எல்லை நிலையில யார கண்டுபிடிங்க, எப்பயும் f(μr) போட்டு எல்லை உராய்வு விசையை கண்டுபிடிங்கோ. நான் ஜூனியர்ஸுக்கும் சொல்லி கொடுக்கறது பழமையா, உராய்வு கேள்வி செய்யறதுக்குரிய சிஸ்டம் என்னண்டா, ஐடியா என்னண்டா, படம் கீறி விசை குறிங்கோ. அவங்க அந்த படம் கீறி விசை குறிங்கன்னு சொல்லிடுறேன். விசையை குறிச்சுட்டு செவ்வல் மறுவாக்கத்தை கட்டாயம் கண்டுபிடி. அதுக்கு அடுத்தது தேவையோ இல்லையோ எல்லை உராய்வு விசையை கண்டுபிடிக்கணும். அது பிறகு பிரயோக விசை எல்லை உராய்வு விசையோட கூடவா குறையவா சமனாங்கிறத வச்சு யோசிக்கணும். ரைட், கூடவா குறையவா சமனாங்கிறத வச்சு யோசிக்கணும். ரைட், அந்த அடிப்படையில பாருங்க பாபா, எல்லை உராய்வு விசை இல்ல உராய்வு குணகம் தந்தைக்கிறேன் 0.3 சொல்லி ஆறுங்கிறது mg 10க்கு சமன், ஆக 3 நியூட்டன். அப்ப உராய்வு விசை 3 நியூட்டன் சொல்லி அட்டிச்சூட்டின்னு சொன்னால் ஆன்சர் எத்தனையாவது 3வது ஆன்சர் இருக்குது. ஆனால் உன்னுடைய பிரயோக விசை எவ்வளவு சொல்லு, 2 நியூட்டன். எல்லை உராய்வு விசை தான் 3 நியூட்டன். அப்ப உன்னுடைய பிரயோக விசை 2டா, உராய்வு விசை எத்தனை இதாயிடுச்சுன்னு சொல்லு. இது எல்லை உராய்வு விசை. ஆனால் உராய்வு விசை என்று சொல்லுறது, உராய்வு விசைங்கிறது 2 நியூட்டன் இருக்கு. ஏனென்றால் உன்னுடைய பிரயோக விசை எல்லை உராய்வு விசையை மீறும் பொழுதுதான் எல்லை உராய்வு விசையின் பருமனை நீ கொடுக்கணும். சப்போஸ் இதே கேஸுக்கு இப்படியே தான் படம், இதுல ஒரு 400 கிராம் 4 நியூட்டன், அப்ப 4 நியூட்டன், ஆனால் மேக்சிமம் 3 நியூட்டன் வரலாம்னு சொன்னால் இதன் செய்யும் வள நோக்கி அசைய தொடங்கிடும், ஆர்முடுக தொடங்கிடும் என்று சொல்லுவேன். ஆர்முடுகும் பொழுது அப்ப கோணமெல்லாம் மாறும். அதுவே கதை படத்துல உள்ள சந்தர்ப்பத்துக்கு நான் கதைப்பேன், படத்துல உள்ள சந்தர்ப்பத்துக்கு கதை. ஆக இதுதான் என்ன சொல்ல உராய்வுல. அடுத்தது உராய்வுல இன்னும் ஒரு நல்ல ஒரு கேள்விதான். இந்த 50வது வினா உராய்வுல நல்ல ஒரு கேள்வி. சோ 50வது வினாவை கொஞ்சம் அவதானிச்சிட்டீங்கன்னா, ஏபிசி ஆகிய 4 கிலோ 6 கிலோ 10 கிலோ திணிவுகளுடைய 3 குற்றிகள், ஒவ்வொரு குற்றிக்கும் இடையிலான நிலையியல் உராய்வு குணகம் (2). இவை ஒப்பமான கிடைமேசை மீது, அதுதான் இங்க ஹைலைட், ஒப்பமான கிடைமேசை அண்டர்லைன் பண்ணுவாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, அவரு ஒரு சின்னதா ஒரு படத்தை தந்திக்கிறாரு. அப்ப நான் அதையும் கீறுவன், இது இந்த இடத்துல அடியில உள்ளது ஒப்பமான ஒரு மேசை. இது ஏ, இது பி, இது சி. இதுல ஒரு 12 நியூட்டனை கொடுக்கிறார். அப்ப இந்த இடத்துல கவனி, நியூட்டன் கிடைவிசை ஏயில் பிரயோகிக்கப்படும் பொழுது ஒவ்வொரு குற்றியினதும் ஆர்முடுகள் யாது, அவன் தேவைப்படும் பொழுதுதான் μ0.2 யூஸ் பண்ணுவார். அவர் ஏபிசிடி 4 6 10 கிலோ 4 கிலோ 6 கிலோ 10 கிலோ. இது ஒப்பமானது. இந்த கேள்வி ரைட் வந்துட்டு நான் சொல்றதையே ஃபாலோ பண்ணு. படம் கீறணும், விசைகளை குறிக்கணும், அப்போ ஒழுங்கா குறிக்கணும். இப்ப நான் என்ன செய்யறேன், ஏங்கிறத கவனிச்சுக்கோ, உருப்படியா கீறணும். ஏல 12 நியூட்டன் நான் கொடுத்து இழுக்கிறேன். அதுல என்ன விசை தொழிற்படணும், நிறை விசை தொழிற்படணும். அதெல்லாம் எம்ஜியை குறிச்சு கொண்டிருக்காம நான் 40 நியூட்டன் என்று கொடுத்துருக்கேன். அடுத்தது என்ன தொழிற்படணும், மறுதாக்கம் தொழிற்படணும். யாரால, பியால ஏக்கு ஒரு மறுதாக்கம். அந்த ரியாக்ஷன் பிட்வீன் ஏபி என்று வைக்கிறேன். அப்ப இதெல்லாம் வளம் நோக்கி இருக்கிறதுனால கரடுதிக்குத்தானே உராய்வு விசை கொண்டிருக்கும். சோ ஏல ஏபி கிடையிலான உராய்வு விசை கிடையாக இடம் நோக்கி, அந்த உராய்வு விசையில சோடி விசை பீல மேற்பரப்புல மேல தாக்கும். அப்ப நான் அடுத்தது யாரு குறிக்கணும்னு சொன்னா, கவனிச்சுக்கோ, அந்த படத்தை கீறுறதுக்கு தான் நான் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறேன். இவரை பி என்று சொன்னா அந்த உராய்வு விசை FAB சோடி விசை இவருக்கு முன்னோக்கி தொழிற்படும், அவரை ஏக வைக்கும். அதே மாதிரி இதுல நிறை விசை எத்தனை வரும்னு சொன்னால் 60 நியூட்டன் தான். சில பேர் 100 நியூட்டன் சொல்வது, அவருக்கு விசை. அதுக்கடுத்தது இந்த RAB சோடி விசை எங்க தொழிற்படணும், கீழ் நோக்கி தொழிற்படணும். அதே மாதிரி CB இடையிலான ஒரு மரதாக்கம் இருக்கும், அதை நான் RBC என்று வைக்கிறேன். இவரு வளம் நோக்கி இழுக்கிறதுனால யாருக்கு இடையிலான உராய்வு விசை, FBC இடையிலான உராய்வு விசை இடம் நோக்கி. அப்ப அதுக்கு அடுத்தது யாருக்கு வேண்டி வரும், சியக்கிறனா இதுல சோடி விசை வலம் நோக்கி FBC. இந்த RBC சோடி விசை RBC என்றே வைக்கிறேன். இதுல நிறை விசை 100 நியூட்டன்.
கலத்தால ஒரு மரதாக்கம் RC டேபிள் வைக்கிறது. இப்ப டேபிள்ல நான் கீழியாக உராய்வு குறிக்க மாட்டேன், அது ஒப்பமானது. சோ தட்ஸ் இட். விசைகள் எல்லாம் குறிச்சிட்டேன். இதை முறைப்படி குறிச்சிக்கிறேன். அதுக்கு மனசால சொல்லிட்டு போகலாம். இங்க யாராவது இங்க நான் வேணுமென்று தான் இதை எப்படி விளக்கப்படுத்துறேன். RABங்கிறது எத்தனை நியூட்டன்? 40 நியூட்டன். இந்த இடத்துல நிலைக்குத்து சமநிலைக்கு விசை சொல்லு பார்க்க வரும். RBCங்கிறது RAB பிளஸ் 60. RAB 40ங்கிறதுனால இது எத்தனை வரும்? 100 நியூட்டன். இப்ப வழங்குதா? நம்ம இந்த இடத்துல ஒரு விசை பார்க்கிற நேரம் மேல உள்ள மொத்த திணிவு போடணும்னு சொல்றது அதுதான். ஆனால் எப்பயும் அல்ல. சப்போஸ் ஒரு விசையெல்லாம் இந்த திசையில ஆங்கிள் கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த மடத்தனமான எண்ணம் பிழைச்சிடும். எப்படி மேல உள்ள திணிவு போடணுங்கிறது பிழைச்சிடும். அதனால விசைகள் குறிச்சு மரதாக்கத்தை வச்சுதான் முடிவெடுக்கணும்ங்கிறது 100% நம்பு. அது சரியா இருக்கும். இப்படி வர இல்ல வந்தா விளங்கு மேல உள்ள திணிவு போடு இந்த குரூப்பு. ஆக 100 நியூட்டன். அதுக்கடுத்து இவருக்கு நான் சமநிலைக்கு நான் சமன்பாடு எழுதும் பொழுது RCT சமன் என்ன வரும்? RBC பிளஸ் 100 தானே. RBC பிளஸ் 100 அது 100. ஆகவே 200 நியூட்டன். 200 நியூட்டன். இப்ப என்ன ப்ராப்ளம் சொன்னா, நான் எல்லை உராய்வு விசைகளை கண்டுபிடிக்கணும். எல்லை உராய்வு விசைகள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் சொல்லிப்படுற எல்லை உராய்வு விசைகளை கண்டுபிடிக்கணும். அந்த AB கிடையில அமர் BC கிடையில இங்க ஒண்ணும் இல்லையே. அவ நான் என்ன செய்யணும்னு சொல்லி பார்க்க செக் பண்ணணுமே. சோ கவனி, எல்லை நிலையில என்ன சமன்பாடு? S சமன் μR. அப்ப நான் யாருக்கு இடையில? AB இடையில உள்ள எல்லை உராய்வு விசை F1 ன்னு சொல்லி நான் கண்டுபிடிக்க பார்க்கிறேன். தசம் 2 தர AB இடையில உள்ள மறுதாக்கம் RAB 40. சோ எத்தனை நியூட்டன்? 8 நியூட்டன் தான் மேக்ஸிமம். அதே மாதிரி B, C இடையில பாப்பனாக இருந்தால் அதை நான் F2 கொண்டு வைக்கிறேன். 0.2. BC இடையில RBCங்கிறது 100. ஆகவே 100 சொன்னா எத்தனை நியூட்டன்? 20 நியூட்டன். அதை கண்டு வச்சுக்கிறேன். இதுவரையும் சரியா கேள்வி? இதுக்கு பிறகுதான் கொஞ்சம் புத்தியா யோசிக்கணும். நான் இதை 12 விட இருக்கிறேன். அதுல எல்லை உராய்வு விசை 8. அவ இதுல உராய்வு விசையை விட மீறின விசை நான் கொடுத்திருக்கிறதுனால அது 8க்கு மேல ஒரு உராய்வை வழங்க இயலாது. அப்ப நான் யாரை இப்ப கருதுறேன்டா, ஏய நான் கருதும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல 12 நியூட்டன் என்றும் இந்த இடத்துல H நியூட்டன் என்றும் வருகிறது. அப்ப ஏழ திணிவு எத்தனை கிலோகிராம் வந்திருக்கிறேன்? 4 கிலோன்னு சொன்னா எங்கிற திசையில என்ன சமன்பாடு? H சமன் என்ன போட்டா 12ல 8 கழிச்சா 4 சமன் 4 தர A1 வைக்கிறேன். சோ A1 1 ms minus 2 என்று தரும். சோ A டார்முடுகள் ஒரு ms minus 2 என்று சொன்னாலே 4வது மட்டும்தான் வெட்டலாம். பிரயோசனம் இல்ல. அடுத்த ஸ்டெப் கரெக்ட். அப்ப இது 8ன்னு சொன்னா அப்ப இந்த இடத்துல யார இப்ப கருதணும்? B கருதுனா நல்லா விளங்கிக்கோங்க. அவருக்கு இந்த இடத்துல H நியூட்டன் தொழிற்படும். இந்த BC கிடையில எல்லை உராய்வு விசை எவ்வளோ? 20 நியூட்டன். ஆனா நீ 8 கொடுத்தீங்கடா, அவர் 8 இவர் 8 என்கிறதுனால இவர் 8 இவரும் 8. அதனால சொல்ற இல்ல இது ஓய்வில் இருக்கும்னு சொல்ற இல்ல. இது கொடுக்கிறது 8ங்கிறதுனால பியும் சியும் சேர்ந்து இயங்கும். B, C ஆன் ரைட். இந்த இடத்துல இந்த பாயிண்ட் நீ என்ன செய்யணும்? பிடிக்கணும். இல்லாட்டி புள்ள கவனம். அடியில ஒப்பமானதுக்கு தான் இந்த கேள்வி செஞ்சிருக்கிறோம். ஒரு ஆய்வு இருந்தா அதை வச்சு நான் முடிவெடுத்துருவேன். ஆகவே சேர்ந்து இயங்கணும்டா ஒரே ஆர்முடுகள் வரணும். அந்த அடிப்படையில் ஒரே ஆர்முடுகள் வரணும்னு சொன்னா முதலாவது 2வது 3வது மட்டும் வெட்டலாம். அப்ப 3 4 வெட்டலாம். அப்பயும் ஆன்சர் எடுக்கிறது செஞ்சு பார்ப்போம். அதுக்கு பிறகுதான் சொல்றேன் பாரு, இது 2ஐயும் சேர்த்து இயங்கும் பொழுது கீழே என்ன சொல்லு பார்க்க உராய்வு இல்ல. இது எத்தனை கிலோ பாபா? 6 கிலோ. இது 10 கிலோ. ஆகவே சமன் எம்ஏ நான் தொகுதிக்கு போடும் பொழுது 8 சமன் 16 A2 என்று வைக்கிறேன். A2 0.5 ms minus 2. இந்த ஆர்முடுகள் 2க்கும் பொது. ஆகவே 0.5 என்கிற 5வது ஆன்சர் வரும். சோ கவனம். இந்த கேள்விக்கு 5வது ஆன்சர் எடுத்த விதம் விளங்கி சென்றால் நல்லா வெரி குட். கொஞ்சம் யோசிப்பார். கேள்வி டோட்டலா மாறினதுக்கு ரீசன் அடி ஒப்பமானது. சப்போஸ் இதுல உராய்வு இருந்திருந்தால் அந்த உராய்வுக்கு என்ன செய்யாது? மீள விடாம இதை ஓய்வுல வச்சு மீள உள்ளதை மட்டும் இயங்க வச்சிருக்கலாம். ஆனால் இங்க நடந்தது கீழே ஒப்பமானதுங்கிறதுனால தொகுதி ஃபுல்லா இயங்கிச்சு. ஆனால் தசமஞ்சோட பியும் சியும் ஏ மட்டும் ஒரு ms minus 2 என்ன செய்யறது? இயங்கியது.
நான் கேட்கிறேன், தொகுதியே ஒன்றாக இயங்கணும்னா என்ன விஷயம் கொடுத்தீங்கம்டா? இனி நான் சொல்றதின் அடிப்படையில் தொகுதியே ஒன்றாக இயங்கணும் என்று சொன்னா இது 12 இல்ல இது 8 நீக்கணும், அப்பதான் அது விடாம சேர்ந்து போகும். 8 நியூட்டன் கொடுத்தது சரி. ஆகவே தொகுதியை இயங்கணும்னு சொன்னா F சமன் MA இருக்கு. 8 சமன் எத்தனை வருமாடா? 16 நாளும் 20 தர ஏகுவதிக்கும். சோ ஆறுமுறைகள் 8 இன் கீழ் 20 4 இன் கீழ் 10 0.4 ms-2 ஆறுமுறைகள். அதை விஞ்சுற மாதிரி விசை கொடுக்கும் பொழுது இனி தனித்தனியே எங்க தொங்கிடும். அப்ப நான் அப்படி ஒரு ஆன்சர் சும்மா கொடுத்துக்கலாம், அப்படி ஒரு ஆன்சர் அதுல இல்லைன்னு. ஓகே, ஆக கவனம். இதுதான் 50வது வினா. இந்த 10 வினாக்களும் நிறைய விடயங்கள் பேசப்பட்ட வினா. ஆகவே கவனம் செய்தீர்கள். நீங்கள் பொதுவா சில நேரங்கள்ல சில பிள்ளைகள் ஒரு பழக்கம் இருக்குது, நான் இந்த பேப்பரை தான் டிஸ்கஸ் பண்ண போறேன்னு போட்ட உடனே அந்த கேள்வியில பாக்குறது, அது கூட இதெல்லாம் சின்ன கேள்வி, அப்ப நம்ம கணக்கெடுக்க தேவையில்லை இருக்கிறது. ஒரு கேள்வி நான் பொதுவா ஒரு கேள்விய ஒரு மாடல் பேப்பரையோ எதையோ தாரது சும்மா ஒரு என்னதுக்கு சொல்ல ஒரு பேச்சுக்கு அப்படின்றால் ஒரு கடமைக்கு ஒரு ஆய்வை நான் விளக்கப்படுத்தணும் டிசிஷன் எடுத்துக்கணும் என்றால் அதுல நான் என்ன செஞ்சிருவேன், கேள்வியை தந்துட்டு அதுல பல எல்லா ப்ராப்ளத்தையும் உள்வாங்குற மாதிரி சில கதைகளை கதைச்சு முழு தியரியையும் விளக்கப்படுத்துவேன். அதனால பேப்பரை மட்டும் பார்த்து அண்ணன் இதைத்தான் விளக்கப்படுத்த போறாரு என்றதை மட்டும் என்ன எண்ணம் கொள்ள வேணாம். சில நேரம் உங்களோட ஸ்டூடெண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா அவங்களை கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க, வழங்கிச்சோ காலங்களை வீணடிக்காம பிரயோசனப்படுத்துங்க, மேக்சிமம் பிரயோசனப்படுத்துங்க. உதாரணமா எங்களை பொறுத்த மட்டும் இல்ல, எங்களோட ஐடியா என்னன்னு சொன்னால், இப்ப உங்களுக்கு எடுக்கிற சல்லிக்கு சரியா அந்த அளவுக்கு வீடியோஸை போட்டு முடிச்சிடணும் அந்த எண்ணம் எல்லாம் கிடையாது. எண்ணம் முழுக்க இந்த COVID-19 இஷ்யூஸ் பெரிய ப்ராப்ளம், அதை சால்வ் பண்ணணும் என்றால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆகவே எங்கட எடுக்கிற அமௌண்ட்டுக்கு ஏற்ற செயல் அதை விட கூட இயன்ற அளவு கூட அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் எடுக்கிற எண்ணமே கிடையாது. எடுக்கிறது மட்டும் போதும். அதோட எக்ஸ்ட்ராவா விஷயங்களை ஃபுல்லா பிள்ளைகளுக்கு கொடுத்து முடிப்போம். பிள்ளைகள் அதை மேக்சிமம் பயன்படட்டும் என்ற ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்கிறது. எங்களுடைய எண்ணமும் எனது சிறப்பாக வரணும், அதுல ரிசல்ட்ஸும் நல்லா வரணும். நீங்களும் உங்களோட துவாக்கள்ல கட்டாயம் சேர்த்துக்கோங்க. ரைட், ஆசிரியர்கள் சேர்த்துக்கொள்வது உண்மையில நல்ல பழக்கங்கள்ல ஒன்று. இன்ஷா அல்லாஹ் அடுத்த செஷனோட என்ன செய்வோம், சந்திப்போம்.